أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தர்பியா வகுப்பிலே ஹதீஸ்களை மறுப்பது யார் என்ற தலைப்பில் நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நான் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக பொதுவாக எந்த ஒரு வழிகட்ட கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வழிகட்ட கொள்கையை நிலைநாட்டுவதற்காக குர்ஆன் சுன்னாவை மறுக்கக்கூடிய அல்லது குர்ஆன் சுன்னாவில் மனித கருத்துக்களை கலந்து தங்களுடைய தவறான வழிகேடுகளை நிலைநாட்டக்கூடிய காரியத்தை செய்வார்கள். அவர்களுக்கென்று சில தனி தோற்றங்களை, தனித்துவங்களை உருவாக்கி கொள்வார்கள். இந்த உம்மத்தில் தோன்றிய எந்த வழிகட்ட கொள்கையை எடுத்துக்கிடுங்க, ஹாரிஜியாக்கள், முஅ்தஸிலாக்கள், முர்ஜியாக்கள், ஷியாக்கள், பரேலவிகள், காதியானிகள், அஹ்லே குர்ஆன் போன்ற வழிகாட்டில் செல்லக்கூடியவர்கள், அதே போன்று தற்போது உருவாகி வரக்கூடிய நவீன இந்த சலஃபி தரீகாக்கள், ஷாதுலியா தரீகா என்ற ஒரு தரீகா ஏற்கனவே வழிகாட்டில் இருக்கிறாங்க, காதிரியா தரீகா, நக்ஷபந்தியா, ஜிஸ்தியா, இப்படி நிறைய எந்த ஒரு வழிகட்ட கூட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுடைய அடிப்படை என்ன? குர்ஆனுடைய வசனங்களை, இறை வசனங்களை இறைவனுடைய வஹியிலிருந்து புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க மாட்டார்கள். ஹாரிஜியாக்கள் வழிகட்டு போவதற்கு என்ன காரணம்? திருமறை வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் தங்களுடைய சுய வியாக்கியானங்கள் என்ன செஞ்சாங்க? கொடுத்தார்கள். இதனால தான் ஹாரிஜியாக்கள் என்ற கொள்கை உண்டானது. பெரும்பாவம் செஞ்சிட்டா காஃபிர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விபச்சாரம் பண்ணிட்டான்னா அவன் காஃபிர். இதை தங்களுடைய மனோ இச்சையை பயன்படுத்தி சொன்னார்களே தவிர வஹியிலிருந்து யார் சொல்லலை, ஹாரிஜியாக்கள் சொல்லலை. முஅ்தஸிலாக்கள் பல்வேறு வழிகட்ட கருத்துக்களை முன்வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் விளையாடினாங்க. அல்லாஹ்விற்கு உருவம் இல்லை என்றார்கள் முஅ்தஸிலாக்கள். இவங்க வழிகேட்டில் போகிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை, நபிகள் நாயகத்துடைய விளக்கங்களை திருமறை குர்ஆனிலிருந்தும் நபி மொழிகளிலிருந்தும் விளக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை தகர்த்தார்கள் முஅ்தஸிலாக்கள். குர்ஆனுடைய வசனத்தை குர்ஆனுடைய மற்ற வசனங்களிலிருந்து அதற்குரிய விளக்கத்தை தேட வேண்டும். குர்ஆனுடைய வசனத்தின் விளக்கத்தை நபிகள் நாயகத்துடைய ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலிருந்து தேட வேண்டும். ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை குர்ஆனிலிருந்து தேட வேண்டும். ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை மற்ற ஹதீஸ்களிலிருந்து தேட வேண்டும். இந்த அடிப்படையை எந்த கூட்டமெல்லாம் தகர்த்தார்களோ அவங்க எல்லோருமே வழிகேட்டில் விழுந்து நீங்க பார்க்கலாம். ஹாரிஜியாக்களாக இருந்தாலும் சரி, முஅ்தஸிலாக்களாக இருந்தாலும் சரி, முர்ஜியாக்களாக இருந்தாலும் சரி, முர்ஜியாக்கள் அவங்கள்ட்ட வழிகேட்டில் அடிப்படை என்ன? ஷிர்க கூட அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். அது முர்ஜியாக்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நபிகள் நாயகத்துடைய பொன்மொழியை பிற ஹதீஸ்கள் விளங்கிட்டான்னு வச்சுக்கிடுங்க, இந்த வழிகேடு போயிருக்காது. ஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. அப்போ நான் இதை பார்க்குறேன், இந்த மைக்கு அல்லான்னு யார் சொன்னா? வஹ்தத்துல் வஜூத் கொள்கை, எல்லாமே கடவுளுங்கிற கொள்கையை பரேலவிகள் சொன்னான். என்னடா ஆதாரம்? நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. இந்த மைக்கு அல்லாஹ், இந்த கேமரா அல்லாஹ், நான் அல்லாஹ், மாஃபில் ஜுப்பத்தி இல்லல்லான்னா ஒருதன், மாஃபில் ஜுப்பத்தி இல்லல்லா, என்னுடைய ஜுப்பாக்குள்ள அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னான். இந்த வழிகட்ட கொள்கை உருவாவதற்கு என்ன காரணம்? குர்ஆனுடைய வசனங்களை குர்ஆனுடைய பிற வசனங்கள் விளங்கிதான் வைத்துக் கொள்ளுங்கள், நபி மொழியிலிருந்து விளக்கம் கொடுத்து தான் வச்சுக்கிடுங்க, இந்த வழியில் என்ன செஞ்சிருக்காது? தோன்றி இருக்காது. அதுபோன்று உருவாகக்கூடிய ஒரு நவீன வழிகேடு தான் இந்த சலஃபி தரீகா என்பது, சலஃபி கொள்கை என்பது. இவர்கள் தங்களுடைய வழிகேட்டிலிருந்து எப்படி இவர்கள் குஃப்ரான கொள்கைகள், ஷிர்கான கொள்கைகள் இவர்களிடம் எப்படி வருகிறது? பல்வேறு வழிகட்ட கொள்கைகள் எப்படிடம் வருகிறது?
குர்ஆனுடைய வசனத்தை குர்ஆனுடைய பிற வசனங்களிலிருந்து புரிய வேண்டும், ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் புரிய வேண்டும் என்ற அந்த அடிப்படையை தகர்ப்பார்கள், தகர்த்து கொண்டு இருக்கிறார்கள். தகர்த்து இவர்கள் என்ன செய்வார்கள், மனித கருத்துக்களை குர்ஆனுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று வரும் பொழுதுதான் அங்கே வழிகேடுகள் ஏராளமாக என்ன செய்து விடுகிறது, குடிபூந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் எந்த சத்திய மார்க்கத்தில் விட்டுட்டு போனாங்களோ அந்த சத்திய மார்க்கத்தில் சருகக்கூடிய நிலைமை உண்டாகுது. இந்த சலஃபிகளை பொறுத்த வரைக்கும், சலஃபின்னு சொன்னோம்னா, சலஃபி கொள்கை வழிகேடுன்னு சொன்னோம்னா சில ஆளுக்கு தத்துவம்லாம் பேசுவாங்க. சலஃபிகள் என்றால் யார் தெரியுமா? சஹாபாக்கள். சஹாபாக்கள் வழிகேடா? இந்த தர்காவாதிகள் கேட்டாங்களா இல்லையா, அவுலியாட்ட கையேந்தாதான் சொன்னோம்னா அவுலியாக்கள் மகான்கள் அவுலியாக்களை திட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இமாம்கள் சொன்னாங்க, இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சரியாக இருக்கும் என்றால் அதுதான் என்னுடைய மதுஹப்னு இமாம்கள் சொன்னாங்க. அது சொல்லும்போது நீங்கள் இமாம்களை திட்டுகிறார்கள் அப்படின்னு செஞ்சாங்க சொன்னாங்க. எங்கள் ஊரில் ஞானம்லாம் உள்ள ஒரு சகோதரர் தான், உருஷ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். உருஷுங்கிற பேரில் ஊரில் அநியாயம் பண்ணுவாங்களா இல்லையா, யானையை பற்றி கொண்டு. அப்போ அவர் சொன்னார், இந்த உருஷ் என்பது ஹதீஸ்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை இவர்கள் மறுக்கிறார்கள். ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கார். நம்ம எல்லாம் கபூரில் அடக்கம் செய்து விட்டு திரும்பி செல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, நம் க நௌமத்தில் அரூஷ், புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று என்ன செய், தூங்கு. ஹதீஸில் அரூஷுங்கிற வார்த்தை வந்திருக்குதா இல்லையா? அதான் நாங்கள் என்ன செய்கிறோம், உருஷ் எடுக்கிறோம். அந்த வரையில் என்ன செய்வாங்க, அந்த அஜர்த்துமார்களை புது மாப்பிள்ளை மாதிரி அந்த கொடையில் கூட்டு போவாங்க, புது மாப்பிள்ளை. அதனால் அதுக்கு பேர் என்ன பேர், உருஷ். இந்த இந்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் கொண்டாடுவாங்க, சிலைகளுக்கு திருக்கல்யாணம் கொண்டாடுறாங்களா இல்லையா? அந்த திருக்கல்யாணத்துடைய மறு பதிப்பு தான் இந்த பரேலவி கொள்கை, உருஷ். உருஷ்ல அர்த்தம் திருக்கல்யாணம். அந்த அஜர்த்துமார்கள் சாயிப்மார்கள் என்ன செய்வாங்க, அழைச்சி பந்தலுக்குள்ள கூட்டு போவாங்க, அதுக்கு பேர் உருஷ்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ இந்த உருஷ் தப்புடான்னு சொல்லும்போது ஹதீஸ்ல என்ன இருக்கு, நமக்கு நவமத்தில் அரூஷ், புது மாப்பிள்ளை தூங்குவது போன்னு தூங்குன்னு வந்திருக்குது, அரூஷுங்கிற வார்த்தை ஹதீஸ்லே வந்திருக்கிறது அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய வழிகேட்டுக்கு இவங்க சலஃபின் பேர் வச்சுக்கிட்டாங்க. இடையே இது வழிகேடுதான் சொல்லும்போது பாருங்கள், மார்க்கு அறிவு இருக்கிறதா? சலஃபிகள் என்றால் யார்? சஹாபாக்கள். சஹாபாக்கள் வழிகேட்டில் இருப்பார்களா? அப்போ இவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இவங்கள்ட்ட ஏராளமான வழிகேடுகள். இவங்களுடைய வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்காக இவங்க சஹாபாக்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும் சொல்றாங்க. அதற்கு என்ன செய்வார்கள் சொன்னால், குர்ஆனில் உள்ள ஏராளமான வசனங்களை திரிப்பார்கள். உங்களுக்கு ஒரு சில வசனங்கள் என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் இப்படி திரிப்பதினால் இவங்கள்ட்ட இன்னும் பல வழிகேடுகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. எந்த அளவுக்கு பெருகிட்டு போகுதுன்னு சொன்னோம்னா, இந்த சலஃபிகள்லாம் பேசுகிறாங்க, அதாவது நாம் ஷைத்தானை வணங்கினா ஷைத்தான் நமக்கு சில ஹெல்ப் பண்ணுவானா. சூனியக்காரன் என்ன செய்வானா, ஷைத்தானை வணங்குவானா. சூனியக்காரனுக்கு ஷைத்தான் போய் சில ஹெல்ப் பண்ணுவானா. ஷைத்தானை வணங்குறதுக்கு என்ன செய்யணும், எலியை அறுத்து என்ன செய்யணுமா, ஷைத்தானுக்கு பலியிடணுமா. மாதவிடாய் இரத்தத்தை எடுத்து அல்கம் சூறாவை எழுதணுமா. இந்த சலஃபிகள் பேசக்கூடிய பேச்சு, மாதவிடாய் இரத்தத்தை எடுத்து என்ன செய்யணுமா, அல்கம் சூறாவை எழுதணுமா. அவங்க செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, ஷைத்தான் சூனியத்தில் ஒருத்தனுக்கு பாதிப்பு உண்டாக்குறவன் யாரா, ஷைத்தானா. சூனியக்காரன் எப்படி ஷைத்தான் அனுப்பி பாதிப்பு உண்டாக்குறான்னா, சூனியக்காரனுக்கு ஷைத்தான் எப்படி ஹெல்ப் பண்ணுறான், ஷைத்தானை வணங்கணும். ஷைத்தானை வணங்கன்னா என்ன செய்யணும், சூனியக்காரன் என்ன செய்வானா, எலியை அறுத்து ஷைத்தானை வணங்குவானா. மாதவிடாய் இரத்தத்தை எடுத்து மூத்திரத்தை எடுத்து என்ன செய்வானா, அல்கம் சூறாவை எழுதுவானா. இப்படிலாம் எழுதும்போது ஷைத்தான் ரொம்ப என்ன செஞ்சிடுவான், நமக்கு நிறைய வணக்க வழிபாடு செஞ்சுட்டான், நாம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சூனியக்காரன் ஷைத்தான் போய் ஷைத்தான் என்ன செய்வான், நாம் யாருக்கு சூனியம் வைக்கிறானோ அவனுக்கு என்ன செய்வான், பாதிப்பு உண்டாக்குவான். இப்படிலாம் சலஃபிகள் பேசுகிறாங்க. இவங்களுடைய வழிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஷைத்தான் என்பது கைபான விஷயம். குர்ஆனில் ஷைத்தானை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோ நம்ம என்ன செய்யலாம், நம்பணும். ஹதீஸில் ஷைத்தானை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா, இந்த குர்ஆனுக்கு முரணாக வரக்கூடிய செய்திகளை நியாயப்படுத்த வேண்டும் என்ற அந்த கோணத்தில் செல்வதனால் இவங்க கைபான விஷயங்களை இவங்க போய் கை வைக்கிறாங்க. மாதவிடாய் எத்தத்தை அல்கம் சூரா வெளியிட்டா ஷைத்தான் என்ன செய்வான், உதவி செய்வானா. அது யார்டா சொல்லணும்? ஆயத்துல் குர்சியை 400 தடவை ஓதிட்டா 100 தடவை ஓதிட்டா அல்லாஹ் கனவுல பார்க்கலான்னு சொல்றானா இல்லையா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்?
அப்போ இந்த மாதிரி கைபான விஷயங்கள்ல ஏராளமான பொய்களை குர்ஆன் சுன்னாவில் இல்லாதையெல்லாம் மார்க்கமாக சொல்லக்கூடிய இழி நிலைக்கு இன்றைக்கு இந்த வழிகட்ட சலஃபி கொள்கை போயிருக்கிறத பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்க்கலாம், மக்கள்கிட்ட சில மூட நம்பிக்கைகள், ஹிப்னாட்டிசம், எங்கேயோ இருந்துக்கிட்டு ஒருத்தனை என்ன செய்யலாமா அப்படி இயக்கலாம், ஹிப்னாட்டிசம். டெலிபதினா என்ன அப்படி ஒன்று வச்சுருக்காங்களாம். எங்கேயோ அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து என்ன செய்வாங்களாம், டெலிபதி மூலமாக என்ன செய்வாங்களாம், இயக்குவாங்களாம். எதுக்கு சொல்கிறாங்க தெரியுமா? நாம் கேட்டோம், நாம் சொன்னோம், உள்ளங்களை புரட்டக்கூடியவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அல்லாஹ், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடிய என்னுடைய உள்ளத்தின் மார்க்கம் நடைபெற செய்வாயாக. அப்போ எங்கோ இருந்து கொண்டு நபிகள் நாயகத்திற்கு ஒருவன் சூனியம் வைத்தான், நபிகள் நாயகத்துக்கு பிரம்மை அந்த சூனியத்தினால் ஏற்பட்டது என்று வருகிறது. அப்போ நபிகள் நாயகத்தை எங்கே இருந்தோ நபிகள் நாயகத்துடைய சிந்தனையை ஒருவனால் மாற்ற முடியும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய சக்தி தானே. இப்படி இறைவனுடைய சக்தியை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த காரியம் எப்படி ஹதீஸாக இருக்க முடியும்? அதற்குரிய சான்றுகள் அவங்களுக்கு பின்னாடி எடுத்து வைக்கிறோம். இது போன்று நிறைய குர்ஆன் வசனங்கள் ஆதாரம் காட்டி நம்ம கேட்குறோம். கேட்கும் பொழுது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? ஹிப்னாட்டிசம் மூலமாக மனுஷனை இயக்க முடியுதா இல்லையா? எங்கேயோ இருந்து ஹிப்னாட்டிசம் நிரூபிக்கப்பட்டதா? ஹிப்னாட்டிசம் என்பது டெலிபதி நிரூபிக்கப்பட்டதா? அதெல்லாம் முடியுங்க. மனுஷனே டெலிபதி மூலமாக என்ன செய்யறான், இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஆட்சி பண்ணுறான், அவங்க எண்ணங்களை மாற்றுறான், ஹிப்னாட்டிசம் மூலமாக என்ன செய்கிறான், மாற்றுகிறான். அதே மாதிரி எதனாலேயும் முடியும், சூனியத்தாலேயும் முடியும். ஷிர்கான கொள்கையை மேலும் ஷிர்க்கு என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த வழிகேட்டுக்குள்ளே செல்வதை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான வழிகேடுகள் மார்க்கத்தில் இல்லாத, சுன்னாவில் இல்லாத, தங்களுடைய மனோ இச்சைகளை எல்லாம் மார்க்கமாக்கக்கூடிய பல்வேறு வழிகேடுகளை அவர்கள் மத்தியில் உள்ள பூந்து கொண்டே இருக்கிறது. அதில் இவங்க என்ன வழிகேடு செஞ்சாங்க, ஷிர்கான கொள்கையை சொல்லுவாங்க. ஷிர்கான கொள்கை ஃபமன்லம் யஹுக்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் சட்டம் எடுக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். உலகத்தில் யாருனாலும் குர்ஆனை விளக்கலாங்க. குர்ஆனை விளக்குவதுன்னு சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களின் துணை கொண்டு, குர்ஆனை ஹதீஸுடைய துணை கொண்டு விளக்க வேண்டும், ஹதீஸ்களுடைய துணை கொண்டு, குர்ஆன் வசன துணை கொண்டு விளக்க வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் ஒரே மாதிரி ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கல. யூத்தில் ஹிக்மத மை யஷா, தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றான். வமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, ஞானம் வழங்கப்பட்டவர் ஏராளமான கல்வி வழங்கப்பட்டவர் ஆவார். ஞானம்னா என்னங்க, வஹியிலிருந்து ஒன்றை புரிவது, வஹியின் ஆதாரங்கள் அடிப்படை ஒன்றை புரிவது. சஹாபாக்களாக இருக்கட்டும், இமாம்களாக இருக்கட்டும், ஆலிம்களாக இருக்கட்டும், கியாமத் வரை வரக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்கட்டும், ஒரு கருத்தை சொல்லும் பொழுது குர்ஆன் சுன்னாவை ஆதாரமாக வைத்து சொன்னால் அது ஹக்கு, நம்ம ஏற்றுக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறது. அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை காட்டாமல் தன்னுடைய மனோ இச்சையை, மனித கருத்தை காட்டுவான்னு சொன்னால் அது வழிகேடு. உதாரணமாக குர்ஆனில் வருது, மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதக்கூடியவற்றின் தீங்கிலிருந்து என்ன செய்கின்றேன், பாதுகாப்பு தேடுகின்றேன். இது குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனத்தை நம்ம எப்படி விளங்கணும்? பிற ஹதீஸ்கள் நம்ம ஆய்வு பண்ணுறோம், நபிகள் நாயகம் ஹதீஸ்கள் நம்ம பார்க்குறோம், இமாம்கள் சொன்னதையும் படிக்கிறோம். இந்த வசனத்துக்கு நீங்களாக புரிஞ்சு கொள்ள முடியுமான்னு கேட்டால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் பல கருத்துக்களை படிக்கும்போது சரியான விளக்கத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் ஹதீஸை வச்சு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்கன்னு தேடி பார்க்குறோம். நம்முடைய சக்தியை உட்பட நம்ம ஹதீஸ்களில் தேடுறோம். முடிச்சுகளில் ஊதக்கூடியவை என்று சொன்னால் ஹதீஸில் வந்திருக்குது. நாம் தூங்கும்போது ஷைத்தான் என்ன செய்கிறான், நம்ம படையில் 3 முடிச்சை போடுறான். அலைக்க லைலும் தவில் ஃபர்க்கும், நீண்ட இரவு இருக்குது தூங்குன்னு ஷைத்தான் சொல்கிறான். நம்ம கண் பிடிச்சிட்டா ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, ஒழு செய்யிட்டா 2வது முடித்து அவிழ்ந்து விடுகிறது, தொழுது விட்டால் 3வது முடிச்சு என்ன செய்கிறது, அவிழ்ந்து விடுகிறது. நாம் ஒட்டுமொத்த சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை தேடி பார்க்கும் பொழுது இந்த வசனத்திற்கு இது பொருத்தமான விளக்கமாக இருக்க நம்ம என்ன செய்கிறோம், சொல்லி வைக்கிறோம். வசனத்துக்கு நம்ம எதை தாண்டக்கூடாது, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை தாண்டக்கூடாது. இந்த சலபி கொள்கையில் உலகம் என்ன சொல்லுவாங்க, இல்லை முடிச்சுகளில் ஊதக்கூடியவை என்று சொன்னால் அது சூனியக்காரிகளைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, சூனியக்காரிகளை குறிக்க நீ சொல்றிய, ஆதாரம் என்ன, ஹதீஸ்ல இருந்து காட்டு. இப்போ அவனால் ஹதீஸ் ஆதாரபூர்வமாக என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. காட்ட முடியாவிட்டால் சூனியக்காரிகளைத்தான் குறிக்கும் என்பதை மார்க்கமாக்க வேண்டும். எப்படி மார்க்கமாக்குவது? இப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருது. நபி தோழர்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, அது இமாம்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க, அல்லது தாபீன்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்தை மார்க்கமாக ஆக்க வேண்டும் என்றால் அவர்களால் ஹதீஸிலிருந்து காட்டவே முடியாது.
காட்டவே முடியாது எனும் பொழுது இமாம்கள் கருத்தை கொண்டு போய் எப்படி காட்டுறது? அப்போ இமாம் கருத்தை காட்டணும்னா அப்போ நம்ம குரானில் அந்த இமாம் கருத்தை ஏற்றுக்கணும், குரானில் இருக்குன்னு மாற்று. வழிகேட்டுக்கு எப்படி போகிறாங்க? இப்படி தான் என்ன செய்கிறாங்க? வழிகேட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க? போய் விழுந்து விடுகிறார்கள். அதே மாதிரி பெருநாள் தொழில் என்ன செய்வாங்க? நாம் தௌஹீத் ஜமாத் பெருநாள் தொழில் நடத்துவோம். பெருநாளை தக்பீர் சொல்வது நமக்கு அது மார்க்க நமக்கு என்ன செய்யுது? வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தை என்ன செஞ்சு ஆக்கியிருக்கு. தக்பீர் என்றால் என்ன? அல்லாஹ் அக்பர் தான் தக்பீர். தக்பீர் சொல்ல அல்லாஹ் அக்பர் சொல்றது. திக்ரா சொல்லக்கூடிய எந்த தக்பீரான சப்தமிட்டு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்ம பெருநாள் திறந்த போய் உட்காந்து நமக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன செய்வோம்? சப்தம் இல்லாமல் சொல்லிக்கிறோம். இந்த சலபி என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா பெருநாள் திறந்த போய் உட்காந்துக்கிட்டு அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீராம்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறோம், ஏன்பா இப்படிலாம் சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆதாரத்தை எங்கேருந்து காட்டணும்? குரான்லேருந்து காட்டணும். ஹதீஸ் தக்பீர் சொல்லுங்க ஆதாரம் நம்ம சொல்லிட்டோமே, பெருநாளை தக்பீர் சொல்லுங்கன்னு இருக்கு. நீ சொல்லக்கூடிய இந்த வாசகத்திற்கு ஆதாரம் இருக்கிறதா? இது ஒரு சஹாபி என்ன செஞ்சிருக்காரு? பெருநாள் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. சஹாபி நபிகள் நாயகம் சொன்னதா சொல்றாரா, அவரா சொல்கிறாரா? ஏன்னா சஹாபி நபிகள் நாயகம் சொன்னதா சொன்னால் நம்ம அதை தூக்கி கண்ணில் ஒத்தி எங்கே வச்சுக்கணும்? தலைக்கு மேலே வச்சுக்கணும். ஏன்னா சஹாபியுடைய கருத்து கிடையாது. அவர் யார் சொன்னதாக சொல்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக சொல்கிறார். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? இல்லை, சஹாபி தான் சொல்கிறாரு. சஹாபி ரசூல்லா சொல்லாமல் சொல்லுவாங்களா? அவங்க கேள்வி. இங்கே ரசூல்லா சொன்னதா சொல்லியிருக்கிறாரா? ரசூல்லா சொல்லாமல் சொல்லுவாங்களா? இதை ரசூல்லா சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்கப்பா, இந்த பாரு ஆதாரம் இருக்குது. சஹாபாக்களை திட்டி விட்டார்கள். இவங்களுடைய போங்க பாரு, இவங்களுடைய வழிகெடுப்பு தான் இப்படி தாங்க. இப்படி ஒன்று செய்தியப்பா, இதுக்கு என்ன ஆதாரம்? சரி, நீ எத்தனையோ குரான் வசனங்களை சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இஜ்மா வேண்டும், குரான்லேருந்து ஒன்று விளங்குறது கியாஸ் தாங்க. இவங்க கியாஸ் என்ன தெரியுமா? கியாஸ் கிடையாது, கியாஸ் உளர்றாங்களே. இவங்க சொல்லக்கூடிய கியாஸ் என்னன்னா, ஒன்றிலிருந்து ஒரு சட்டத்தை எடுத்துவிட்டு அந்த சட்டத்தையே மூலாதாரமாக்குறது. இப்போ டெஸ்ட் டியூப் பேபி கூடுமான்னு ஒருத்தன் கேட்குறான்னு வச்சுக்கிடுங்க. நம்ம குரான் ஆயத்தை தேடி பார்க்குறோம். நிசாவுக்கும் ஹர்சுல்லுக்கும் ஃபவுத்து ஹல்சக்கும் அன்னாஷித்தும், உங்கள் மனைவியர் உங்களுக்கு விளைநிலங்கள், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? விரும்பியவாறு செல்லுங்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் மனைவி தான் விளைநிலம். அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அது அந்த விளைநிலத்தில் எப்படினாலும் உருவாக்கலாம் அல்லாஹ் சொல்கின்றான். இது அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த இறை வார்த்தை அடிப்படையில் கணவனுடைய அணுவை எடுத்து மனைவியின் அணுவை எடுத்து அதை டெஸ்ட் டியூப் பேபியில் வைத்து அந்த குழந்தையை உண்டாக்குனா அது மார்க்கெட் என்ன கிடையாது? தப்பு கிடையாது. யாரோ ஒருவன், யாரோ ஒரு ஆண், யாரோ ஒரு பெண் இப்படி உண்டாக்குனா அது எனது தவறு அப்படி நம்ம ஃபத்வா கொடுத்துட்டோம். இப்படி ஃபத்வா கொடுத்தா இந்த ஃபத்வா இருக்கா? குரான் வசந்து விட்டுறது. எதுலேருந்து அதை விட்டுருங்க. இந்த கியாஸ் இருக்கா இல்லைங்களா? இதையே மூல ஆதாரமாக என்ன செய்யறது? ஆக்கிறது. இந்தியாவுடைய பீனல் கோட்னு ஒன்று இருக்கும். உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும். அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பே என்ன செய்வாங்க? சட்டமாக ஆக்கிடுவாங்க. முரண்பாடாக இருந்தால் சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இவங்க சொல்லக்கூடிய கியாஸ் என்ன? குரானிலிருந்து ஒன்றை விளங்கிவிட்டால் அந்த விளங்கியதே குரான் வசனத்தை போன்று ஹதீஸை போன்று ஆக்கக்கூடிய கியாஸ். நூற்றுக்கணக்கான சட்டங்களுக்கு எங்கிருந்தான் புரிய முடியும்? குரானில் இருந்தால் புரிய முடியும், ஹதீஸில் இருந்தால் புரிய முடியும். அங்கிருந்து புரிய வேண்டும் நம்ம சொல்கிறோம். இவங்க என்ன செய்கிறாங்க? இல்லை நீ எதை புரிஞ்சிட்டியோ அதையே நீ என்ன செஞ்சிடு? குரானுடைய வசனத்தை போன்று என்ன செய்து விடு, ஆக்கிவிடு. இப்படி சலஃபிகள்கிட்ட பல்வேறு விதமான ஏராளமான வழிகேடு. இஜ்மாங்கிறாங்க, கியாஸுங்கிறாங்க. நபிகள் நாயகம் மௌத்தா போகும்போது இஜ்மாவெல்லாம் கிடையாதப்பா. நபிகள் நாயகம் மௌத்தா போகும்போது நீ சொல்லக்கூடிய கியாஸ்லாம் கிடையாத. நபிகள் நாயகம் இன்னும் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லா, செய்தியில் உண்மையான அல்லாஹ்வுடைய வேதம், வாக்சனல் ஹதி முகமது, வழிகாட்டு சிறந்தது முகமதுடைய வழிகாட்டுதல், இந்த இரண்டை தானே விட்டு சென்றார்கள். நீ சொல்லக்கூடிய இஜ்மாவிற்கு குரான்ல என்ன ஆதாரம்? ஒரு கட்டுகளவு ஆதாரத்தை கூட அவங்களை காட்ட முடியாது. குரான் வசனம் திரிப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி பல வழிகேடுகள் இவங்கள்ட்ட உண்டாகுங்களா? இந்த வழிகேடுகளை தான் நம்ம சுட்டி காட்டும் போது அவங்க நமக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னன்னா, இவங்க குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை என்ன செய்கிறாங்க? மறுக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள். அதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த மாதிரி சொல்லிட்டா அவங்க செய்யக்கூடிய எல்லா வழிகேடும் என்ன செஞ்சிடலாம்? நியாயப்படுத்திடலாம். அப்படி தானே? நீங்கள் எந்த வழிகேட்டாலும் பாருங்கள், ஒரு பயங்கரம், நீங்கள் வழிகேடுடைய நிலவும் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஒரு பயங்கரமான பாவத்தை செஞ்சுருவான். நீ இந்த மாதிரி செஞ்சுட்டியடா பாவின்னு வச்சுக்கிடுங்க, அவன் அது தப்புன்னு நான் ஒத்துக்க மாட்டான். நீ யோக்கியனா அப்படின்னு சொல்லி தப்பு இல்லாத கூட என்ன செய்வான்? ஒரு கடுகளவு தப்பை கூட மலை மாதிரி பெருசாக்கி பேசக்கூடிய ஆள்கள் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அதே ஒரு வழிகேடுடைய வழிமுறை தான் இந்த சலஃபி கொள்கை. என்ன சொல்லுவாங்க?
நீ இந்த மாதிரி மார்க்கத்துடைய அடிப்படையை மாற்றுகின்றாய், நபிகள் நாயகம் எந்த வழியிலே விட்டு சென்ற அந்த வழிமுறையை தகர்க்கின்றாய், தரீக்காக்களை போன்று ஷேகுமார்கள்ட்ட தான் பாடம் படிக்கணுங்கிறா. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தரீக்கா நீங்கள் ரசூலா 72வது வாரிசு 54வது வாரிசுமா. அதே மாதிரி இவன் சொல்லுவான், நாங்கள் அல்பானிட்ட பாடம் படித்தோம், அல்பானி யார்கிட்ட படித்தார், அவர்கிட்ட படித்தார், இப்னு வஹாப்கிட்ட படித்தார், அப்துல் வஹாப் சஹாபிட்ட படித்தார், புகாரிட்ட படித்தார், புகாரி என்ன செஞ்சார் அவர்கிட்ட படித்தார், அவர் சஹாபிட்ட படித்தார், சஹாபி ரசூலாட்ட படித்தாங்க. நாங்கள் எல்லாம் அந்த சில்சிலாவில் வந்த ஆட்க. தரீக்காவுடைய அதே ஒரு வழிமுறை இவங்கள்ட்ட என்ன செய்யிருக்கும். அப்போ இந்த மாதிரி இவங்க செய்யக்கூடிய எல்லா வழிகேடுகளையும் நாம் தோதுரிக்கும் போது இவங்க அந்த வழிகேட்டுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னன்னு சொன்னோம்னா, குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம் பாருங்க. இதை நம்மை நோக்கி என்ன வார்த்தையால் சொல்வார்கள், ஹதீஸ் மறுப்பாளர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. வலக்குமுல் வைலுல் இமா தசிஃபு, நீங்கள் வர்ணிக்கக்கூடிய வார்த்தையினால் உங்களுக்கு நாசம்தான். இப்போ இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸை நம்ம மறுக்கன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? இதிலையாவது அவங்க நியாயமாக இருக்க நியாயம் கிடையாது. குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை நாம் மறுக்க வேண்டும் என்று சொல்வது காலமாக இந்த ஹதீஸ்களை வரலாற்றில் உள்ள ஒரு சட்டம் தாங்க. அதுக்குரிய ஆதாரம் நான் எடுத்துக்காட்டேன். நமக்கு அல்லாஹ் ரசூல் சொன்னதே நமக்கு என்னது போதுமானது. உதாரணத்திற்கு நான் சில ஆதாரங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் 4வது அத்தியாயம் 82வது வசனத்தில் சொல்கிறான், அஃபலா யதப்பருனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா, வலவுகான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அது அல்லாஹ்விடம் வந்திருந்தால் அதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இந்த வசனம் முக்கியமான அடிப்படையை சொல்லுது. என்ன அடிப்படை? அல்லாஹ்விடமிருந்து வந்தால் அதில் என்ன இருக்காது, முரண்பாடு இருக்காது. திருக்குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி, நபிகள் நாயகம் சொன்னதும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி. இப்போ நபிகள் நாயகம் ஒன்றை சொல்லும்போது நாம் நேரடியாக கேட்டால் அல்லாஹ்வுமே சத்தியமாக நபிகள் நாயகத்தின் நாவிலிருந்து குர்ஆனுக்கு முரணாகவோ பொய்யாகவோ எதுவுமே என்ன செய்யாது, வராது. நபிகள் நாயகம் உயிரோடு வாழும்போது சஹாபாக்கள் பேசினாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் பேசிய பேச்சுக்களில் ஒருபோதும் அவங்க வாயிலிருந்து பொய் என்ன செய்யாது, வராது. தவறாக மனுஷங்கிற அடிப்படையில் மறந்து ஏதாவது பேசியிருப்பாங்க உலக விஷயங்களில், பொய்யை திட்டமிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. அதே போன்று குர்ஆனுக்கு முரணாக நபிகள் நாயகம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டார்கள். நபிகள் நாயகத்துடைய அடிப்படை அதுதான். அப்போ குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தால் அது என்ன செய்வாங்க, ஏராளமான முரண்பாடுகள் செய்வார்கள், காண்பார்கள். அப்போ ஒரு விஷயம் முரண்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக யார்கிட்ட வந்திருக்க முடியாது, அல்லாஹ்விடமிருந்து செய்ய முடியாது, வந்திருக்க முடியாது. 41வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி, இந்த குர்ஆனை முன்னாடி இருந்து படித்தாலும் பின்னாடி இருந்து படித்தாலும் இதில் பொய் என்ன செய்யாது, வராது அப்படின்னு அல்லாஹ். தன்சீலு மின் ஹக்கீமின் ஹமீத், இது ஞானமிக்கவன் புகழுக்குரியவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம். அப்போ குர்ஆன் அல்லாஹ்வுடைய இறை செய்தி என்பதற்கு ஆதாரம் என்ன? அது எங்கேருந்து புரட்டி பார்த்தாலும் அல்லாஹ் பொய் வராது, முரண்பாடு என்ன செய்யாது, வராது. முரண்பாடு வராது என்று சொன்னால் எந்த ஒன்றையுமே நான் படிச்சுட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு முரண்பாடு என்று சொல்வது கிடையாது. அதை முழுக்க தீர்க்கமாக இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கொடைக்கானலுக்கு போய் பார்த்தாங்களாம், ஒரு கொடைக்கானலில் போய் பார்த்தோன்னே ஒரு நடிகை கொடைக்கானலில் பார்க்குறாங்க, கொடைக்கானலுக்கு கேடு வந்திருக்கா அதனால கண் திருஷ்டியை மறுக்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே சத்தியமாக அப்படி கிடையாது. 1000 விஷயங்களை பேசும்போது ஒரு விஷயத்தை ஒரு உதாரணம் சொல்லும்போது அந்த ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறது இருக்கு பாருங்க, இதுதான் வழிகேடுங்கிறது. கண் திருஷ்டி கூடாது என்று சொன்னால் அதற்கு என்னென்ன காரணங்கள் வசனங்கள் நம்ம என்ன செஞ்சுருப்போம், சொல்லியிருப்போம். அதையெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க. சூனியத்தில் ஏன் சூனியத்தை நம்பக்கூடாதுன்னு சொன்னோம்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லியிருப்போம். அப்போ இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்களை நாம் முறையாக ஒருவன் படித்தால் அதில் என்ன வராது, ஒருபோதும் என்ன செய்யாது, முரண்பாடு வராது. அப்போ வஹி என்று சொன்னால் அது முரண்பாடு வராது என்பதுதான் அடிப்படை. முரண்பாடு வந்தால் அது நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, வஹியாக இருக்க முடியாது. சரி, நபிகள் நாயகம் உயிரோடு வாழும்போது சஹாபாக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? சஹாபாக்கள் யார்கிட்ட டைரெக்டாக கேட்டாங்க, நபிகள் நாயகிட்ட என்ன செஞ்சாங்க, நேரடியாக கேட்டாங்க. நமக்கு சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை தாபீன்கள், தாபீன்கள், இமாம்கள், இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லலை. யார் தான் சொன்னாங்க, நபிகள் நாயகம் சொன்னதை யார் தான் சொன்னாங்க, சஹாபாக்கள் தான் சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் உயிரோடு வாழும்போதே எச்சரிக்கை பண்ணாங்க. என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு அவங்க சொல்லாத கருத்தை அவங்க பேரால் பொய்யாக சொல்வார்கள் என்பதை எச்சரிக்கை பண்ணிட்டு போனாங்க ரசூலுல்லாஹ். இவங்க நீங்கள் சஹீஹ் முஸ்லிமில் 1வது ஹதீஸில் பார்க்கலாம்,
நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் ஹத்தஸ் அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபின். பொய்யென கருதப்படக்கூடிய ஒரு செய்தியை, பொய்யென கருதப்படக்கூடிய செய்தியை நபிகள் நாயகம் சொன்னதாக யார் அறிவிக்கிறானோ, நபிகள் நாயகம் பொய் சொல்ல மாட்டாங்க. இங்கே அது மேட்ரு அதுவே கிடையாது. இந்த சலஃபுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு எதிராக பேசுவாங்களான்னு கேட்குறாங்க. இங்கே மேட்ரு அந்த சேப்டரே கிடையாது. சேப்டர் என்ன, மேட்ரு என்ன? நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, அதுக்கு சஹாபாக்கள் தாபீன்களுக்கு சொன்னாங்க. சஹாபாக்கள் நல்லவன்னு வைத்துக்கொள்வோம், சஹாபாக்கள் நல்லவர்கள், குர்ஆன் அல்லாஹ் சான்று தந்து விட்டான். தாபீன்கள் மனிதர்கள், தபா தாபீன்கள் மனிதர்கள். அவங்க சொல்லும்போது மறதியாக மாற்றி சொல்லிவிட்டாலும் யார் சொன்னதாக தான் போகும், நபி சொன்னதாக தான் போகும். எத்தனையோ பொய்யக வரலாற்று நபி சொன்னதாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இட்டு கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு ஏராளமான சான்றுகள் நிறைந்து என்ன செய்கிறது கிடைக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன் ஹத்தஸ் அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதீபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபின். பொய்யாக கருதப்படக்கூடிய விஷயம், அதை நான் சொன்னதாக ஒருவன் அறிவித்தால் அவன் பொய்யர்களில் ஒருவன். ஒரு செய்தியை பார்த்தா பொய்யின் தெரியுது. இப்போ இங்கே 1+1 எத்தனை, 2. இப்போ ஒருத்தன் 1+1 3 சொல்கிறாங்க வச்சுக்கிறேங்க, அது கண்டிப்பாக தான் பொய் தான். அப்போ இந்த அளவிற்கு 100% பொய் தான் தெளிவாக தெரியும் போது அது நபிகள் நாயகம் சொன்னதா ஒருத்தர் அறிவிக்கிறாங்க வச்சுக்கிடுங்க, அவன் யார், பொய்யர்களில் ஒருவன். நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. சஹீஹ் முஸ்லிம் 2வது ஹதீஸில் வருது, லா தக்திபு அலைய, என் மீது பொய் சொல்லி விடாதீர்கள், ஃபைன்னஹு மை யக்திப் அலைய எலிஜன்னார், என் மீது எவன் பொய்யாக சொல்கிறானோ அவன் நரகத்தில் நுழைவான். இந்த கதிபங்கிற வார்த்தை 2 அர்த்தம் இருக்குங்க. பொய்க்கு வரும், அறியாமல் தெரியாமல் தவறாக பேச என்ன அர்த்தம், கதிப்புன்னு என்ன செய்வோம் அரபியில் பயன்படுத்துவாங்க. தெரிஞ்சோ தெரியாமதோ நபிகள் நாயகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க சொல்லாத என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. தெரியாமல் ஒருத்தர் சொன்னால் அல்லாஹ் தௌபா செஞ்சிடணும், அல்லாஹ் நீடிச்சு இருக்கக்கூடாது. அடுத்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம் 4வது செய்தியாக வருது, மன் கதப அலைய முத்த அம்மிதன் ஃபைத பௌவ மக்காதவும் மினன்னார், என் மீது யார் வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ அவன் தன்னுடைய இருப்படுத்தி நரகமாக்கி கொள்ளட்டும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நபிகள் நாயகத்தை மாதிரி என்ன செய்வாங்க, பிற்காலத்தை என்ன செய்வாங்க, பொய்யாக சொல்வார்கள் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இது நமக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறாங்க. சஹீஹ் முஸ்லிம் 5வது ஹதீஸாக வருது, இன்ன கதிபன் அலைய லைசக கதிபின் அலா அஹதின், என் மீது பொய் சொல்வது வேறு எவன் மீது பொய் சொல்வது போன்றும் கிடையாது. நபிகள் நாயகத்து மேலே பொய்யா சொல்லிட்டா அது யாரை பாதிக்கும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தை என்ன செய்யும், அப்படிதான் பாதிச்சு போய் கிடக்குது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தை என்ன செய்யும், அது பாதிக்கும். அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, வேற எவன் மேலே சொல்கிற பொய் மாதிரியும் கிடையாது என் மேலே சொல்லக்கூடிய பொய். யார் ஃபமன் கதிப அலைய முத்த அம்மிதன் ஃபலைத பௌவ மக்காதோ மினன்னார், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்வானோ அவன் தன்னுடைய இருப்படுத்தி என்ன நரகமாக்கி கொள்ளட்டும். இப்போ நபிகள் நாயகத்தின் மீது பிற்காலத்தில் பொய்யாக சொல்வார்கள் என்பதை நபிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முன்னெச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அறியாமல் கூட என்ன செய்ய தவறுகள் என்ன செய்யலாம், நபிகள் நாயகத்துக்கு சொல்லாத வார்த்தைகளை நபிகள் நாயகம் சொன்னதா சொல்லிடலாம். அடுத்து நபிகள் நாயகம் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறார், சூரத்துல் ஹுஜராத்தில் 6வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின், நம்பிக்கை கொண்டவர்களே தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தீயவன் என்று சொன்னால் தீயவனாக தெரிந்தவன் கொண்டு வருவதல்ல, கொண்டு வரக்கூடிய செய்தியை வைத்து தான் அதை கொண்டு வருவன் யாரும் கண்டுபிடிக்க முடியும். தீயவன் என்று கண்டுபிடிப்பதற்கு முதல் அடிப்படை தான் அவன் சொல்லக்கூடிய செய்தி. இமாம்கள் கத்தாபுன்னு எழுதி வச்சாங்களே, இது எப்படி கத்தாபுன்னு ஃபஸ்ட்டு இமாம்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஹதீஸ்கள் அறிவிக்கக்கூடியவங்களை கத்தாபுன்னு இமாம்கள் சொன்னாங்களா இல்லையா? இமாம் அவன் உள்ளத்தை போய் புறந்து பார்த்தாரா, அவன் அறிவிக்கக்கூடிய செய்திகளை பார்ப்பார். இமாம் அறிவிக்கக்கூடிய செய்திகளை பார்த்தா இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதா மற்ற எவனும் அறிவிக்கலை, இவன் அறிவிக்கிறான். அப்போ இவன் என்ன செய்கிறான், நபி மேலே என்ன செய்கிறான், பொய் சொல்கிறான். ஒரு விஷயத்தில் அவன் பொய் சொல்லலாம் கண்டுபிடிச்சிட்டா அவன் அறிவிக்கக்கூடிய எந்த செய்தியை செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ ஒருவன் கொண்டு வரக்கூடிய செய்தியை வைத்துத்தான் அவன் நல்லவனா கெட்டவனா என்ன செய்ய முடியும், தீர்மானிக்க முடியும். தீர்மானித்த பிறகு பிற செய்திகளாம் என்ன செய்வோம், விஷயத்தில் நாம் என்ன செய்வோம், எச்சரிக்கையாக இருப்போம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது, ஒரு செய்தியை நாம் என்ன செய்யணும், 100% தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின், சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய செய்தியை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தின் மீது அவர் சொல்லாத ஒன்றை சொன்னதாக நாம் ஏற்றுக்கொண்டால் அது அவ்வளோ பெரிய பாரதூரம். அதான் அல்லாஹ் துசீபு கௌமம் பி ஜஹாலத்தின், நீங்கள் அறியாமையினால் ஒரு கூட்டத்தாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டால் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின், நீங்கள் செய்த ஒன்றுக்காக வருந்தக்கூடியவராக நீங்கள் செய்து ஆகிவிடுவீர்கள். அது மறுமையில் போய் வருந்தக்கூடிய நிலைமை என்ன செஞ்சிடும், உண்டாக்கிடும். அடுத்து நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, முஸ்னத் அஹமதில் 16102வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸுங்க. இதில் பொருத்தமற்ற காரணங்களை சொல்லி ஹதீஸ் மறுப்பாளர்களாக சலஃபிகளே மாறுறாங்க. அவங்க எந்த ஒரு வழிகட்ட கருத்தை நிலைநாட்ட வர்றாங்களோ அதற்கு இந்த ஹதீஸ் ஆப்படிக்கிறதுனால இந்த ஹதீஸை நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி சுபஹானல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றும்.
இந்த ஹதீஸை பலவீனப்படுத்துறதுக்கு அவங்க எழுதிய எல்லா வாதங்களுக்கும் நம்ம மறுப்பு எழுதியிருக்கிறோம். அதில் இந்த ஹதீஸை குறிப்பிட்டு இதுக்கு விளக்க உரை என்ன செஞ்சுருப்போம், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான், எதிரிகள் வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் அது அடிப்படையற்ற வாதங்கள் என்பதை தெளிவுபடுத்தி விளக்கியிருப்போம். அதுமாதிரி நம்முடைய வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம். அப்போ இந்த ஹதீஸ் இதை பலவீனப்படுத்த வேண்டும் என்று தீயாக துடிக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸை, இந்த ஹதீஸுக்கு அவ்வளவு மாற்று விளக்கங்கள், கேலி கிண்டல் நையாண்டி சலஃபுகள்கிட்ட இருந்து. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இதா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி, நபிகள் நாயகம் நேரடியாக கேட்கக்கூடிய செய்தி இல்லை, நான் சொன்னதாக ஒரு செய்தியை நீங்கள் செவியேற்றால். நபிகள் நாயகம் டைரெக்டாக எங்கிட்ட பேசலாம் வச்சுக்கிடுங்க, அது நபிகள் நாயகத்தில் நேரடியாக செவிய இருக்கிறது. இங்கே ரசூலா எதை பற்றி பேசலை, நபிகள் நாயகத்திலும் நேரடியாக செவிய இருக்கிறத பற்றி பேசலை. நபிகள் நாயகம் சொன்னதா ஒரு ஆள் எங்கிட்ட என்ன செய்கிறாரு சொல்கிறார், சஹாபாக்கள் தான் சொல்கிறாங்க. ஒரு சஹாபிக்கு நபிகள் நாயகம் சொன்னதா இன்னொரு சஹாபி என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, தாரிஃபுஹு குலூபுக்கும், உங்கள் உள்ளம் அதை சரியானதென அறிந்தால், தலீனுலகு அஷாருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய மயிர்களும் உங்களுடைய தோள்களும் அதற்கு பணிந்தால், தரவுன அன்னஹு மின்கும் கரீப், அது உங்களுக்கு நெருக்கமானதாக நீங்கள் கண்டால், ஃபான அவுலாக்கும் பிஹி, அதை சொல்வதில் உங்களை விட நான் தான் மிக தகுதியானவன். அப்போ இவங்க கேள்வி கேட்குறாங்க, என்ன கேள்வி, ரசூலா ஒன்று சொல்கிறாங்க, என் மனசுக்கு பிடிக்கல, அப்போ நபி சொல்லன்னு சொல்லிடலாமா அப்படிங்கிறாங்க. இது அந்த மேட்டரே கிடையாது. நபி சொல்லிட்டா மனசுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா கானதி மூமினின் வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலுஹு அம்ரன் யகுல் நமுல் ஹைரத்தும் அம்ரிஹிம், அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்வதற்கு ஈமான் கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாருக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. எனக்கு அசிங்கமான பாதையில் போகிறது பிடிக்கும்னா குர்ஆன் தடுத்துட்டா நான் அசிங்கத்தின் பக்கம் என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது. இது அதை பற்றி பேசுகிற. நபிகள் நாயகத்திடமிருந்து வரக்கூடிய செய்தியை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வழிமுறை நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. ஒரு செய்தி நான் சொன்னால் நீங்கள் கேள்விப்படுறீங்க, அது சரியானதாக சரியானதை எப்போ காணுவோம், அது சொல்லக்கூடியவன் என்ன செய்வான், நல்லவனாக இருக்கணும். சொல்லக்கூடிய செய்தி நபிகள் நாயகத்துடைய ஏனைய ஹதீஸ்களுக்கு ஏனைய குர்ஆன் வசனங்களுக்கு முரண்படாமல், இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்காமல், தௌஹீதுடைய அடிப்படையை தகர்க்காமல் ஒரு செய்தி நல்லவனாக இருக்கிறான், அவன் சொல்லக்கூடிய செய்தி எந்த ஒன்றையும் இஸ்லாத்துடைய அடிப்படை தகர்க்காமல் இருக்குது. அப்போ அதை யார் தான் சொல்லியிருக்க முடியும், நபிகள் நாயகம் சொல்லியிருக்க முடியும் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, வைதா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி, நான் சொன்னதாக ஒரு செய்தியை நீங்கள் செவியேற்றால், துன்கிரஹு குலூபுக்கும், அந்த செய்தியை கேட்கும் போதே உங்கள் உள்ளங்க வெறுக்குது, தன்ஃபிரு அஷாருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய தோள்களும் உங்களுடைய மயிர்களும் அதை விட்டு விரண்டு ஓடுகிறது. செய்தியை பார்க்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹீஹ் முஸ்லிமில் வருது, ஒரு உம்மு ஹராம்ங்கிற ஒரு அம்மா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பேன் பார்த்தாங்க அப்படின்னு வருது. இந்த செய்தியை நியாயப்படுத்துறதுக்கு நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். இன்னக்கல் அலா ஹுலுக்கின் அது, நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர். தகது காணலுக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நமக்கு அழகிய முன்மாதிரி. அவங்க செஞ்சோமே நம்ம என்ன செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹ் எதம்ரத்தின் கத்து, ரசூலுல்லாஹ்வுடைய கை அந்நிய பெண்ணின் கையை ஒருபோது தொட்டது கூட கிடையாது. ரசூலுல்லாஹ் பையத்து வாங்கும்போது எப்படி தான் பையத்து வாங்குவாங்க, பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட கைக்கு மேலே கையை வச்சு பையத்து வாங்குவாங்க, பெண்கள்கிட்ட எப்படி பையத்து வாங்குவாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தூரமாக இருப்பாங்க, உறுதிமொழி என்ன செய்வாங்க சொல்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்கள்கிட்ட தனியாக இருக்கக்கூடிய அந்நிய பெண்கள் நுழைவதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, தடுத்துருக்கிறாங்க. இங்கே தனியாக இருந்தாங்களோ இல்லையா விட்டுருங்க. இங்கே என்ன மேட்ரு, உம்மு ஹராம் அப்படிங்கிற அம்மா ரசூலுல்லாஹ்க்கு பேன் பார்த்து தான் என்ன செய்து வருது. இந்த வார்த்தை வராத ஹதீஸ்கள்லாம் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த உம்மு ஹராம் செய்தியில் பேன் பார்த்ததா அந்த வாசகம் வராத செய்திகள்லாம் இருக்குது, அதை நாம் என்ன செய்யலை, மறுக்கலை. ரசூலுல்லாஹ்க்கு பேன் பார்த்ததா வருது. இவன் உம்மு ஹராம் அப்படிங்கிற அம்மா ரசூலுல்லாஹ்க்கு மஹ்ரமியத் கிடையாது, பெத்த தாய் கிடையாது, அக்கா தங்கச்சி கிடையாது. அதாவது எந்த பெண்களோ மஹ்ரமியத்தோ அவங்க தாய் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி லிஸ்ட்டில் வரக்கூடியவங்க கிடையாது. இந்த உம்மு ஹராம் அப்படிங்கிறவங்க ரசூலுல்லாஹ்க்கு பேன் பார்த்தாங்கன்னா இது எந்த விதத்தில் நம்ம நியாயப்படுத்துறது. உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ்க்கு பால் கூடி அன்னைங்கிறாங்க, அதுக்கு என்ன கிடையாது. இவங்க இந்த குர்ஆனுக்கு முரணாக நபிக்கு மேலே ஒரு செய்தியை பார்க்குறோம், அது நம்முடைய உள்ளங்கள் வெறுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அது நபிகள் நாயகம் சொன்ன அளவுகள் நிப்பாட்டிக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. அதை எப்படியாவது நியாயப்படுத்த வேண்டும். எப்படி நியாயப்படுத்துறது. உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ்க்கு பால் குடி சிற்றெண்ணெய், எங்கட ஆதாரம் கிடையாது. அப்படி வச்சுக்கிடுங்க. ரசூலுல்லாஹ்க்கு யார் யார் பால் ஊட்டினா எல்லாமே இருக்குது. இது பால் குடி சிற்றெண்ணையாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா, ஆதாரம் இல்லை வச்சுக்கிடுங்க. இல்லை ஒரு அறிஞர் வந்துட்டார், பால் குடி சிற்றெண்ணெய் சொன்னாங்க, இன்னொரு அறிஞர் என்ன செஞ்சிட்டாரு, அதெல்லாம் நீ என்னப்பா ரசூலுல்லாஹ் தப்பாக சொல்கிற, எல்லாம் பால் குடி சிற்றெண்ணெய் சொல்லவே முடியாது, பொய்யெல்லாம் அடித்து விட்டு அடிக்காத ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு
மறுப்பு கொடுத்தவொடனே வலிமையாக மறுப்பு தந்துட்டாங்களே, அப்போ ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் ஹுசூசியத்துன்னு சொல்லிடுவோம். எது ரசூலுல்லாஹ் மட்டும் ஹுசூசியத்து? அந்நிய பெண் வந்து ரசூலுல்லாஹ்க்கு பேன் பார்க்கறது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உள்ள சட்டம். நம்மளாம் அப்படி செஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் ஒரு பெண்ணு பேன் பார்த்தா அது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள், நம்மை விட பேணுதலானவர்கள். நம்மை விட இந்த விளக்கம் வந்து உண்மையிலே என்ன செய்ய முடியலை. இது நபிகள் நாயகம் வந்து இறை தூதரை பொறுத்தவரை அவங்க என்ன சொன்னாங்களோ மாற்றமாக என்ன செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. அந்நிய பெண்ணுடைய கையை அவங்க தொட்டது கூட கிடையாதுன்னா எனக்கு பேன் பான்னு எப்படி சொல்லியிருப்பாங்க? பேன் பார்க்கன்னா அது எவ்வளோ நெருக்கம் வருகிறது. அப்போ இது ரசூலாக சொல்லியே இருக்க மாட்டாங்க. இந்த வார்த்தை தப்புன்னு நாம் சொல்கிறோம். இந்த வார்த்தை தப்பு, இந்த வார்த்தையை நம்ம உண்மை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நபியுடைய பிற ஹதீஸ்களுக்கு மாற்றமாக இருக்குது, குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக இருக்குன்னு சொல்லும்போது ஹதீஸ் மறுப்பாளர்கள் இவங்க யார்? நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுப்பா, கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆதாரபூர்வமாக பதிலை சொல்லு. நான் இது பொய்ன்னு சொல்கிறேன்னா நானாக சொல்லவில்லை, ஆதாரத்தை வைத்து நான் சொல்கிறேன். நபிகள் நாயகத்துடைய கை அந்நிய பெண்ணுடைய கையை தொட்டது கிடையாது. நபிகள் நாயகம் மகத்தான குணத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் மகத்தான குணத்தில் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் எனக்கு முன்மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான். நபிகள் நாயகத்துக்குரிய குறிப்பிட்ட தனித்த சட்டங்கள் இருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்குது. ரசூல்லா வந்து அவங்க நம்ம 4 கல்யாணம் தான் பண்ணலாம், ரசூல்லா என்ன செய்யலாம், 4க்கு அதிகமாக பண்ணலாம். அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான். இது உமக்கு மட்டும் முடியாதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். இந்த மாதிரி காட்டு. அல்லாஹ் சொன்ன வஹீல ஆதாரம் கிடையாது, எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. நியாயப்படுத்த ஒரே வழி என்ன, இது ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு சட்டம். அது அந்த நீ சொல்லக்கூடிய இந்த பதில் சரியான பதில் கிடையாது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் கிடையாது, நபியோடு தொடர்புபடுத்த முடியாது, இது நபியை இழிவுபடுத்தக்கூடிய செய்தி. இப்படி நம்ம சொல்லும்போது அவங்க நபி மேலே பாலுடி சிற்றனின்னு பொய்யா சொல்லுவாங்களாம், அவங்க ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தனிச்சட்டம்னு சொல்லி பொய்யா சொல்லுவாங்களாம். ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்காண்டி நபிகள் நாயகத்தின் மீது பொய்யை திட்டமிட்டு சொல்லக்கூடிய இவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்களாம். நபிகள் நாயகத்தின் மேல் திட்டமிட்டு பொய் சொன்னா என்னங்க, அவன் சொல்லக்கூடிய நரகம். இவன் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை நியாயப்படுத்த நபி மேல இவங்க இட்டு கட்டிய விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுதான் இந்த சலஃப் சகோதரர் சிந்திக்க வேண்டும். இவங்க ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்து ஏற்றுக்கணும்னு சொன்னால் விளக்கம் என்பது குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும். மலக்குல் மௌத் வந்து மூசா நபியோட உயிரை கைப்பற்ற வந்தார், மூசா நபி அடித்தாங்க, கண் என்ன செஞ்சிடுச்சு, வெளியே வந்துடுச்சுன்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தி நாம் என்ன சொல்கிறோம், மலக்குல் மௌத்து மனித உருவத்தில் வந்தாலும் மனித தன்மைகள் அவருக்கு என்ன செய்யாது, வராது. குர்ஆன் என்ன சொல்லுது, லூத் நபி அவங்க காலத்தில் மலக்கு 2 பேர் மனித உருவத்தில் வர்றாங்களா, அவரோட தப்பான காரியம் பண்ணுறதுக்கான தீயவர்கள்லாம் வர்றாங்க. லூத் நபி பயப்படுறாரு. அப்போ மலக்கு என்ன சொல்கிறாங்க, லூத்தே கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட நெருங்க முடியாது. 2 மனித உருவத்தில் வந்தாலும் மலக்குமார்களுக்கு எந்த தன்மை வராது, மனிதனுடைய பலகீனம் என்ன செய்யாது, வராது. 2 மலக்கு சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, ஒரு ஊரை புரட்டிடுவாங்க. இப்ராஹிம் நபி வீட்டுக்கு மலக்குமார் விருந்தினராக வர்றாங்களா, மனித தோட்டத்தில் வர்றாங்க, அவர் காலை கண்டை பொறிச்சு வைக்கிறாரு. மனித தோட்டத்தில் வந்து மனித பலவீனம் வருமா, மனித பலவீனம் வராது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குன்னு தெரியாமல் பொறிச்சு வைக்கும்போது அவங்க அதை சாப்பிடவே இல்லை. மனித தோட்டத்தில் வந்தாலும் அவங்கள்ட்ட என்ன வராது, மனிதனுக்குரிய தன்மைகள் என்ன செய்யாது, மலக்குமார்கள்ட்ட வராது. எனக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் தாயிஃப் நகரத்தில் அடிபட்டு போகிறாங்களா இல்லைங்களா, அப்போ ஜிப்ரீல் வந்து கேட்குறாரு, மலையுடைய மலக்கு இருக்கிறாரு, சொன்னால் 2 மலையை ஒன்றா சேர்ந்து என்ன செஞ்சிடுவார், அழிச்சிடுவார். மலக்கு நினைச்சா 2 மலையை சேர்த்து அழிக்கிற ஆற்றல் அவங்களுக்கு என்ன செய்யுது, இருக்குது. மனித தோற்றத்தில் வந்தாலும் அவங்களுக்கு மனித பலவீனங்கள்லாம் என்ன செய்யாது, வராது. அப்போ நம்ம கேட்குறோம், மூசா நபி அடித்தவொன்னு கண்ணு வெளியே வந்ததாக இருக்க, மனித பலவீனங்கள் வராதுன்னு குர்ஆன் சொல்லுது. சரி, ஒரு மலக்குல் மௌத் வரும்போது ஒரு நபி அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஹதீஸ் வரும்போதே தெளிவாக வரும். ஜா மலக்குல் மௌத்தி இலா மூசா அலைஹிஸ்ஸலாம் யக்பிது ரூஹஹு, மலக்குல் மௌத் மூசா நபியோட ரூஹ் கைப்பற்றுறதுக்காண்டி வந்தார். வந்து அவர் என்ன செஞ்சார், அஜீப் ரப்பக்க, இறைவனுக்கு பதிலளின்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மூசா நபிக்கு தெரியுது, வந்தது மலக்குல் மௌத் தான் தெரியுது. மூசா நபிக்கு வந்து அவர் என்ன உயிரை கைப்பற்ற வந்திருக்கான்னு தெரியுது. அப்போதான் இவர் அடித்ததான் என்ன செய்யுது, வருது. அப்போ இது எப்படிங்க, எதுக்கு அடிக்கணும்னு கேட்டால் இவங்க பதில் சொல்கிறாங்க, மூசா நபி வீட்டுக்குள்ளே மலக்குல் மௌத்து வந்து அனுமதி வேண்டாமல் வந்துட்டார். இது பதிலான்னு கேட்குறேன். ஏன்பா இப்படி மலக்குல் மௌத்து மேலே இட்டு கட்டுறீங்க? ஒரு மலக்குல் மௌத்து, ஒரு மலக்கு வந்து அனுமதி பெறாமல் வந்துட்டான்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கு யார் சொன்னான்? அதான் கேள்வி. மலக்குல் மௌத்து அனுமதி பெறாமல் வந்தால் அதனால் மூசா நபி அடித்தா நீங்கள் நபி மேலே மார்க்கத்தின் பேராக இட்டு கட்டி புரியணுங்கிறீங்களே. அது மூசா நபிக்கு வந்து அல்லாஹ் எந்த நபியாக இருந்தாலும் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வான், நீங்கள் மௌத்தாக போகிறீங்களா உலகத்தில் வாழ போகிறீங்களா அல்லாஹ் யார் கேட்பான். அது மூசா நபி கேட்கல, ஏன்டா அல்லா மேலே இட்டு கட்டுறீங்க? மூசா நபிக்கு அல்லாஹ் கேட்கலன்னு உங்களுக்கு யார் சொன்னான்? இவங்க விளக்கம்னு சொல்கிறாங்க.
அந்த செய்தியை வந்து நியாயப்படுத்துவதற்காக இவங்க சொல்லக்கூடிய விளக்கம் எல்லாம் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இட்டு கட்டக்கூடிய பொய்கள். ஒரு செய்தியை நம்ம சொல்லும்போது நம்ம மாடு பேசிச்சுங்கிறதுக்காக மறுக்கலைங்க, ஓனாய் பேசியதாக தனியாக செய்தி வருது, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த மாடு பேசிய வார்த்தை குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்துக்கு மாற்றமாக இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நீங்கள் பயணிப்பதற்காக நாம் படைத்திருக்கின்றோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ கால்நடைகளில் பயணிக்கலாம், கால்நடைகளில் மாடும் இருக்குது, மாட்டுக்கு மேலே பயணிக்கலாம். உலகத்தில் பல பொது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க அதை நியாயப்படுத்த வர்றாங்க. உலகத்தில் எவனாவது மாட்டின் மீது பயணிப்பானா? எந்த அறிவாளியாவது மாட்டுக்கு மேல் போக சொல்ல முடியுமா? நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே மழை பெய்யுதுன்னு சொல்கிறேன், ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்னால் எப்படி கூமுட்டை ஆவானோ அதே மாதிரி மாட்டுக்கு மேலே பல நாடுகள் என்ன செய்கிறாங்க, மாட்டை அதை வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயணம் பண்ணக்கூடிய வாகனம் எதை வச்சிருக்கிறாங்க, மாட்டை வச்சிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய உண்மையை மறுத்து என்ன செய்கிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நபிகள் நாயகத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சொல்றது அறிவிக்கும் போது அந்த செய்தியை படிக்கும் போதே நம்முடைய தோள்களும் மயிர்களும் அதை வெறுக்கிறதுனா குர்ஆனுக்கு முரணாக பார்க்கணும். நபிகள் நாயகத்துடைய கேரக்டரை வந்து தப்பாக்குற மாதிரி வருது. இப்படி வந்தா ஃபான அபஅதுக்கும் அன்ஹு, அதை நீங்களே சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னால் அதை சொல்லாமல் இருப்பதில் உங்களை விட நான் தூரமானவன் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதை வந்து இவ்வளவு தெளிவாக மார்க்க நமக்கு என்ன செஞ்சிருச்சு, சொல்லிடுச்சு. நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு செய்தியை நாம் உறுதிப்படுத்தணும்னு சொன்னோம்னா அது பொய்யாக இருக்கக்கூடாது. குர்ஆனுக்கு முரண்பட்டால் அது என்னது தான், அது பொய் தான். நபிகள் நாயகத்துடைய கேரக்டரை வந்து தவறாக சித்தரித்தால் அது பொய் தான். இப்படி நம்ம பல விஷயங்கள் ஆதாரங்களை காட்டி குர்ஆனுக்கு முரணாக வந்தால் ஏற்றுக்கொள்ளும். முரணாக தெரிவதையெல்லாம் நாம் மறுக்கவில்லை. எதற்கு சொல்லக்கூடிய வியாக்கியானம் சரியாக இல்லையோ அதை தான் என்ன செய்யணும், மறுக்கணும்னு சொல்கிறோம். இப்படி சொன்னோன்னே நாம் இவ்வளோ இதே நமக்கு போதும். இந்த குர்ஆனுக்கு முரணாக வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது குர்ஆன் வசனம், ஹதீஸ்களுடைய ஆதாரம் நமக்கு போதும். அப்போ அவங்க நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இமாம்கள் செஞ்சுருக்கிறாங்களா, சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க. இப்போ நாம் அவங்க அந்த கேள்வியை கேட்பதினால தான் அதுக்கு ஆதாரம் காட்டுறமே தவிர இந்த ஆதாரம் இல்லாவிட்டாலும் குர்ஆனிலிருந்து விளங்கக்கூடிய சட்டம், ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய சட்டம் நமக்கு என்னது, போதுமானது. இப்போ ஆதாரங்களை வந்து உங்களுக்கு விளங்கவும் செய்யும். நான் சுருக்கமாக செய்கிறேன், சொல்லிட்டு போகிறேன். இந்த ஆதாரங்களை சொல்லும்போது நீங்கள் ஒன்று விளங்கிக்கணும். இமாம்கள் மறுத்த செய்திகளை வந்து நான் பட்டியல் போடுவேன். இப்போ ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு கத்தியை வந்து சரியாகவும் பயன்படுத்தலாம், தப்பாகவும் பயன்படுத்தலாம். ஒரு கத்தியை வச்சு ஒருத்தன் இறைச்சியை வெட்டினா அவன் சரியாக பயன்படுத்தினான், ஒரு நியாயமான ஒருத்தன் குத்துறான் வச்சு அநியாயமாக குத்துறான்னு வச்சுக்கிடுங்க, தப்பாக என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். ஹதீஸ்களை விதிகளும் அப்படித்தான். ஒரு அறிவிப்பாளர் பலவீனமான அந்த ஹதீஸ் என்னது, லைஃப், இது ஒரு விதி. இந்த சட்டத்தை ஒருத்தன் தப்பாக பயன்படுத்துகிறான். ஒரு இமாம் என்ன செய்கிறாரு, பலவீனம் இல்லாத ஒரு அறிவிப்பாளர் பலவீனம் சொல்கிறான்னு வச்சுக்கிடுங்க, அப்போ அவர் வந்து அந்த விதியை அவர் தவறாக பயன்படுத்துகிறார். இப்படி தான் புரியணுமே தவிர ஒரு விதியை ஒருவன் தவறாக பயன்படுத்தி விடுவான் என்பதனால் அந்த விதியை தப்புன்னு சொல்வது வழிகேடுடைய வாதம். எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் குர்ஆனுக்கு முரணாக, நல்ல இமாம்கள் நாம் காட்டப்பட்ட நல்ல இமாம்கள் குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி சரியான செய்திகளை பல வழிகட்ட கூட்டங்கள் மறுத்திருக்கிறாங்க. குர்ஆனுக்கு முரண் என்ற விதியை மட்டும் வச்சு அவங்க மறுக்கலை. சலஃபுகள் எந்த ஹதீஸ்களை விதியை ஏற்றிருக்கிறாங்களோ, சலஃபுகள் எந்த ஹதீஸ்களை விதியை ஏற்றிருக்கிறாங்களோ அந்த விதிகளை வச்சும் ஆயிரக்கணக்கான ஹதீஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வழிகட்ட கூட்டங்கள் மறுத்திருக்கிறாங்க. அப்போ வழிகட்ட கூட்டங்கள் ஒரு பலவீனம் இல்லாத ஆளை பலவீனம் சொல்லி மறுத்தா, நல்ல மனுஷனை பொய்யன்னு சொல்லி மறுத்தா, அப்போ அது அந்த விதியை அவன் தவறாக பயன்படுத்துகிறான். அதனால் அந்த விதியே இல்லை என்று செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் நான் சொல்லி காட்டுறேங்க. சஹீஹுல் புகாரியில் 1289வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த வழிமுறையை பாருங்க. ஒரு செய்தி நபிகள் நாயகம் சொன்னதாக நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. என்ன செய்தினா, இறந்தவருடைய குடும்பத்தினர் அழுவதினால் இறந்தவர் என்ன செய்யப்படுகிறார், வேதனை செய்யப்படுகிறார். இந்த கருத்து விளங்கிடுச்சுல, இறந்தவருடைய குடும்பம் அழுவதினால் இறந்தவர் என்ன செய்யப்படுறாரு, வேதனை செய்யப்படுறாரு அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி என்ன செய்யலை, சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னோம்னா, இன்னஹும் எபுக்கூன அலைஹா, ஒரு யூத பெண் மௌத்தா போகும்போது அந்த யூத பெண்ணுடைய குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. அவளும் அவருடைய கபூரில் வேதனை செய்யப்படுகிறார், இவர்களும் இங்கே அழுது கொண்டு இருக்கிறார். இப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவங்க அழுவதினால் அவங்க என்ன செய்யப்படுவாங்க, வேதனை செய்யப்படுவாங்க, நபிகள் நாயகம் சொல்லவில்லை அப்படின்னு ஆயிஷா சொல்கிறாங்க. நசாயில வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. சூரத்து அன்ஆம்ல 164வது வசனம்,
வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொரு சுமக்க முடியாது. ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, குடும்பத்தில் உள்ளவங்க ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. ஒப்பாரி வச்சு அழுவது இவங்க செய்யக்கூடிய ஒரு பிழை. யாருடைய பிழை? குடும்பத்துக்காரங்க செய்யக்கூடிய பிழை. இவங்க செய்யக்கூடிய பாவத்தினால இறந்து போனவர் எப்படி வேதனை செய்ய முடியும்? இவங்க செய்கிற பாவத்துக்கு அவருக்கு எப்படி தண்டனை? இப்படி நபிகள் நாயகம் சொல்லுவதுன்னு ஆயிஷா மறுக்கிறாங்க. ஹஸ்புக்குமுல் குரானே சொல்றாங்க, குரான் உங்களுக்கு போதுங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை மறுத்து இருக்கிறாங்களே, இவங்க நபிகள் நாயகம் சொன்னதாக தான் ஒரு செய்தி அவங்கள்ட்ட சொல்லப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்னு உமர் சொன்னாரு, உமர் சொன்னா வருது, அவங்க சொந்த கருத்தாக சொன்னாங்க. நபிகள் நாயகம் இப்படி சொன்னார்கள் சொல்லப்படும் போதுதான் ஆயிஷா மறுத்தார்கள். இப்போ ஆயிஷா குரானுக்கு முரணான செய்தி நபிகள் நாயகம் சொன்னதாக வரக்கூடிய செய்தியை மறுத்து இருக்கிறாங்க. இப்போ ஆயிஷாவை ஹதீஸ் மறுப்பாளர் சொல்லுவாங்களா? நியாயம் அதுதானே, கேள்வி அதுதானே. அடுத்து பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. அபூ தாவூதுல 3963வது செய்தி. வலது ஜினா, நபிகள் நாயகம் சொன்னது அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். வலது ஜினா ஷர்ரு ஸலாஸா, விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தை விபச்சாரம் செய்த அந்த பெற்றெடுத்த தாய், விபச்சாரத்தை பெற்றெடுத்திருக்கா, அவளோட விபச்சாரம் பண்ண அந்த ஆம்பளை, இந்த பிறந்த குழந்தை, இந்த 3 பேர்ல ரொம்ப கெட்டது யாருன்னா விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை. விபச்சாரம் பண்ண தகப்பன் அவன் கெட்டவன், விபச்சாரம் பண்ண அந்த பொம்பளை அவ கெட்டவா, விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை அதுவும் கெட்டது. இந்த 3ல ரொம்ப கெட்டது எது? அந்த புள்ள தான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதா அபூ ஹுரைரா என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் 3860வது செய்தியாக இருக்குது. அந்த தாய் தகப்பன் புள்ள, இந்த 3 பேர் தான், அந்த புள்ள தான் ரொம்ப கெட்டது அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களேன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க சொன்னாங்க ஆபத் தாலிக், அதை குறை சொன்னார்கள். ஆயிஷா அதை மறுக்கிறாங்க. மா அலைஹி மின் விஸ்ரி அபவைஹி, பெற்றோருடைய பாவம் அந்த குழந்தையின் மீது கண்டிப்பாக ஏற்படாது. அல்லாஹ் சொல்லினான், வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்கும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. தாய் அந்த ஆம்பளை பொம்பளை விபச்சாரம் பண்ணதுக்கு புள்ள எப்படி கெட்டதாகும்? குர்ஆன் ஆயத்துக்கு எதிராக இருக்குது. நபிகள் நாயகம் எப்படி இப்படி சொல்வார்கள்? ஆயிஷாவுடைய கேள்வி. அப்ப அபூ ஹுரைரா நபிகள் நாயகம் சொன்னதா தானே சொல்றாங்க. ஆயிஷா அதை மறுக்கிறாங்களா இல்லையா? அவங்க மறுக்கக்கூடிய அந்த அடிப்படை சரியாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப இப்ப ஆயிஷா ஹதீஸ் மறுப்பாளர் சலஃபிகள் சொல்லுவாங்களா? அடுத்து முஸ்னத் அஹ்மதுல 26088வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னதா சொல்றாங்க, இன்னமு தீரத்து ஃபில் மர்அத்தி வத்தாபத்தி வத்தார், சவுனம் என்பது பெண்ணிடமும் வாகனத்திலும் வீட்டிலும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னமான நேரத்தை வலியுறுத்தி சொல்றது, இந்த 3லையும் சவுனம் இருக்குது. சவுனம் என்பது இந்த 3ல கண்டிப்பாக இருக்குது. ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம கெட்டதாக நடக்குதுன்னா அவள் வந்ததுனால தான் நமக்கு என்னது கெட்டது, அப்படி தான் முடிவு பண்ணணுமா. ஒரு வீட்டுக்கு குடியேறிட்டோம், நமக்கு விதவிதமாக நோயெல்லாம் வருதுன்னு வச்சுக்கிறேங்க, தீய நடக்குன்னு வச்சுக்கிறேங்க, அந்த நோய் காரணம் எது? அந்த வீடுன்னு முடிவு பண்ணணுமா. ஒரு வாகனம் வாங்கிட்டோம், நமக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா அந்த வாகனத்தில் நமக்கு என்ன செஞ்சிருச்சான், சவுனம் வந்துருச்சான், இப்படி முடிவு பண்ணணும்னு நபிகள் நாயகம் சொன்னதை யார் அறிவிக்கிறாங்க? அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இதை ஆயிஷா சொன்னவன ஃபதார ஷிக்கத்து மின்ஹா ஃபிஸ்ஸமா, ஒரு பகுதி வானத்தை நோக்கியும் ஒரு ஷிக்கத்துன்னு ஃபில்லாது, ஒரு பகுதி பூமியை நோக்கியும் முறைச்சி பார்த்துருக்காங்க போட்டுருக்கு. ஆயிஷா முறைச்சி பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, வல்லதி அன்சலல் குர்ஆன் அலா அபுல் காசிம், அபுல் காசிம் மீது குர்ஆனை இறக்கியவும் சத்தியமாக, மா ஹாக்கதா கான யக்கூல், ரசூலா இப்படி சொல்பவர்களாக இருக்கவே இல்லை. வலாக்கி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்கூல் கான அஹ்லுல் ஜாஹிலியத்தி அத்தீரத்து ஃபில் மரஅத்தி வத்தாரி வத்தாபா, அறியாமை காலத்தவர்கள் சவுனம் என்பது இந்த 3ல் இருப்பதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாம் அதை தடுத்துருச்சு, இப்படிதான் ரசூலா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரசூல்லா இந்த 3ல சவுனம் இருக்கு, ரசூலா என்ன செய்யல, சொல்லவில்லை. இந்த செய்தியெல்லாம் புகாரி முஸ்லிம்ல உள்ள செய்திங்க. இன்னைக்கு இந்த மாதிரி செய்தியெல்லாம் எதில் இருக்குது? புகாரி முஸ்லிம்ல இருக்குது, சவுனம் 3ல இருக்குன்னு சொல்லி. அப்படி சொல்லிட்டு அவங்க குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாப், இந்த உலகத்தில் எந்த துன்பம் ஏற்பட்டாலும், உங்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய விதிப்படி ஏற்படுகிறது, எதன்படி ஏற்படுவது கிடையாது, சவுனத்தை வச்சு ஏற்படாது. சவுனம் ஷிர்க் நபிகள் நாயகம் செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அபூ ஹுரைரா நபிகள் நாயகம் சொன்னதாக சொல்லக்கூடிய செய்தியை ஆயிஷா மறுக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொன்னதை மறுக்கிறாங்க, ஆயிஷா திருத்தி கொடுத்தாங்கம்பாங்க. திருத்தி கொடுத்தா என்ன அர்த்தம்? அபூ ஹுரைரா சொன்னதை மறுக்கத்தானே செய்யறாங்க. அபூ ஹுரைரா சொன்னதை ஆயிஷா மறுத்துட்டாங்க. அபூ ஹுரைரா எந்த கருத்தை நபியோடு தொடர்புபடுத்தினாரோ அந்த கருத்தை ஆயிஷா மறுத்துட்டாங்க. குர்ஆன் ஆயத்தை ஆதாரம் காட்டுறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் மறுப்பாளர் என்று இந்த வழிகட்ட கூட்டம் சொல்லுமா? இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது, பல்லாண்டுகளாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. இதற்கு அவங்கள்ட்ட முறையான பதில் வருமான வரல.
முறையான பதில் வரல. ஆயிஷா திருத்தி கொடுத்தாங்களாம். என்ன திருத்தி கொடுத்தாங்க? திருத்தி கொடுத்தா அதுக்கு அர்த்தம் என்ன? மறுக்கிறது தானங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பொருளை திருடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து முறையாக அனுமதி பெற்று எடுத்துக்கொண்டேன் அப்படி சொல்லுங்கன்னு திருத்தி கொடுக்க வச்சுருங்க. அவன் திருடி விட்டான்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? மாற்றி சொல்லு, மறுக்கிறேன்னு அர்த்தம். இப்போ ஆயிஷா மறுத்தானே இருக்கிறாங்க, குர்ஆன் ஆயத்தை காட்டியிருக்கிறாங்களே. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமில் 512வது செய்தியாக வருகிறது. ஒரு செய்தி ஆயிஷால சொல்லப்படுது, நபி பேரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னோம்னா, அதாவது ஒரு நாய், கழுதை, ஒரு பெண் தொழுது கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு முன்னாடி போனால் தொழுகை என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிரும். அப்படி யார்கிட்ட சொல்லப்படுது? ஆயிஷாட்ட சொல்லப்படுது. இந்த செய்தியில் நபிகள் நாயகம் சொன்னது ஆயிஷாட்ட சொல்லப்படலை. ஆனால் நபிகள் நாயகம் சொன்னதாக செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தத்தில் தான் ஆயிஷா என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. இப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, ஷப்பஹத்துமூனா பில் ஹமீதி வல் கிலாப், பெண்களாகி எங்களை நாய்களுக்கும் கழுதைகளுக்கும் ஒப்பாக்குறீங்களா? உடனே தொழுதுகிட்டு இருக்கிறான், நாய் போனால் தொழுகை முறிஞ்சிடும், அது மாதிரி கழுதை போனால் தொழுகை முடிஞ்சிடும், ஒரு பொம்பளை போனால் என்ன செஞ்சிடும்? தொழுகை முடிஞ்சிடும். அப்போ எங்கள் நாய்க்கும் கழுதைக்கும் எங்களை ஒப்பாக்குன்னு ஆயிஷா என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, ரசூல்லாவுடைய செயலை பார்க்கும்போது ரசூலா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ரசூலாவை பார்த்துருக்கிறேன். நான் கட்டிலில் வந்து ரசூல்லா கிபிலாக்கு மத்தியில் நான் படுத்து கிடப்பேன். ரசூலா தொழுவாங்க, கட்டில் இருக்குமா, கிபிலாக்கும் ரசூலா மத்தியில் ஆயிஷா படுத்து கிடப்பாங்க. அப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னோம்னா, அவங்க எனக்கு ஒரு தேவை ஏற்படும் போது கட்டிலேருந்து நைஸாக இறங்கி ரசூலாவுக்கு முன்னாடி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஆயிஷா கட்டிலில் படுத்து கிடக்கிறாங்க, கட்டில் அப்படி இறங்கி நான் என்ன செய்வேன்? போயிடுவேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ எங்கே தான் போகிறாங்க? ரசூலா முன்னாடி தான் போகிறாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலா சுஜூதுக்கு போகும்போது எதில் குத்துவாங்க? காலை குத்துவாங்க. என்ன செஞ்சு கொடுவேன்? காலை மடைக்கணும். குறுக்க நான் ரசூலாவுக்கு முன்னாடி குறுக்க போயிருக்கிறேன், நான் ரசூலாவை குறுக்கையே படுத்துருக்கிறேன். அப்போ ரசூலா தொழுது இருக்கிறாங்களே, தொழுக கூடாதுன்னா ரசூலா தொழுகை மட்டும் கூடுமா? அப்போ ஆயிஷா கேட்குறாங்க. இந்த செய்தியை நபிகள் நாயகத்தோடு தொடர்புபடுத்த அவங்க என்ன செய்கிறாங்க? மறுக்கிறாங்க. சரி, இப்போ சஹாபாக்கள் மறுத்திருக்கிறாங்க சொல்லி அபூ ஹனீஃபா இமாம், இவங்க எப்போ வாழ்ந்தவங்க? ஹிஜ்ரி 80ல் பிறந்து 150ல் மௌத்தா போனவங்க. அது ஆலிம் அல் முத்தஅல்லிம். அபூ ஹனீஃபா இமாம்கிட்ட வந்து அவங்களுடைய மாணவர் கேள்வி கேட்கிறாரு. அதை ஒரு புக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. அந்த கித்தாப் பேர் ஆலிம் முத்தஅல்லிம். அப்போ அதில் வந்து அபூ ஹனீஃபா இமாம்கிட்ட வந்து எல்லா அரபியும் படித்தா டைம் ஆகிடும், நான் கருத்தை சொல்லிட்டு போகிறேன். அபூ ஹனீஃபா இமாம்கிட்ட வந்து ஒரு ஹதீஸை பற்றி கேட்குறாங்க. என்ன ஹதீஸ்னா, ஒரு மூமின் விபச்சாரம் பண்ணானா அவன்கிட்ட ஈமான் என்ன செஞ்சிடும்? அவன்கிட்ட கழட்டப்பட்டுரும். சட்டையை கழுத்துற மாதிரி ஈமான் என்ன செஞ்சிடும்? அவன்கிட்ட கழட்டப்பட்டுரும். அவன் தௌபா செஞ்சிட்டா அவன்கிட்ட ஈமான் திரும்ப என்ன செஞ்சிடும்? உள்ளே வந்துடும். இந்த ஹதீஸை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஹதீஸை நீங்கள் உண்மைப்படுத்துறீங்களா பொய்ப்படுத்துறீங்களா? நீங்கள் இந்த ஹதீஸை பொய்ன்னு சொன்னோம்னா இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவங்க? நம்பகமானவங்க. அப்போ நீங்கள் வந்து ஹதீஸ்களை விதிப்படி ஏற்க வேண்டிய செய்தி நீங்கள் என்ன செய்கிறீங்க? மறுக்கிறீங்க. விதிப்படி ஏற்க வேண்டிய செய்தி நீங்கள் என்ன மறுக்கிறீங்க. சரி, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க நல்லவங்க, அதனால இந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஹவாரிஜ் கொள்கைக்கு போயிடுவீங்க. ஹவாரிஜ் கொள்கைக்கு போனால் என்ன அர்த்தம்? பாவம் செஞ்சுட்டா அவன் யாராயிருவான்? காஃபிர் ஆயிடுவான். குரானில் வந்து விபச்சாரங்க பண்ணுறவங்க பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வல்லதானி ஏத்தியானிகா மின்கும், உங்கள்லேருந்து விபச்சாரத்தை செய்யக்கூடிய 2 பேர். அல்லாஹ் விபச்சாரம் செஞ்சவங்கள மின்கும்ங்கிறான். மின்கும்னு என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் உள்ளவங்க, முஸ்லீம்களில் உள்ளவங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஹவாரிஜ் கொள்கைக்கு போய்டுவீங்க. ஹவாரிஜ் கொள்கை என்னது? விபச்சாரம் பண்ணிட்டா அவன் யார்? காஃபிர். அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? விபச்சாரம் பண்ணிட்டா அவன்கிட்ட என்ன செஞ்சிருது? ஈமான் கழட்டப்பட்டுன்னு வருது. அப்போ நீ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அபூ ஹனீஃபா இமாம் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் படிக்கிறேன் பாருங்க. ஓ கதிபு ஹாவுலாய், அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களா இல்லையா, அவர்களை நான் பொய்யர்கள் என கூறுகிறேன். வலா யக்கூனு தக்தீபிலி ஹாவுலாயி வரத்தி அலைஹிம், இந்த அறிவிப்பாளர்களை நான் பொய்யர் என கூறுவது, அவர்களுக்கு நான் மறுப்பளிப்பது தக்தீபது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தை பொய் என கருதுவதாக ஆகாது. இன்னமா யக்கூனு தக்தீபு லி கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல ரஜுலு அன முகذிபுன் லி கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனுஷன் நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை பொய்ப்படுத்துறேன் அப்படி சொன்னா தான் அவன் யாரை பொய்யாக்குறான்? நபியை பொய்யாக்குறான். ஒருத்தன் நபி இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அவன் யாரை பொய்யாக்குறது கிடையாது? நபியை பொய்யாக்குறது கிடையாது. அப்போ அபூ ஹனீஃபா சொல்றாரு, அன மூமினுன் பி குல்லி ஷைஇன் தகல்லம பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் பேசிய அனைத்தையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன். கைர அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யதகல்லம் பில் ஜூர், நபிகள் நாயகம் அநியாயத்தை பேச மாட்டார்கள். வலம் யுகாலிஃபுல் குர்ஆன், குர்ஆனுக்கு முரணாக பேச மாட்டார்கள். ஃப இன்ன ஹாதல் கௌல மின்ஹு, இந்த நீ சொல்ல நபிகள் நாயகம் சொன்னாங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க, இது வந்து குர்ஆனுக்கு முரணான செய்கிறது இருக்கிறது.
ஹுவ தஸ்தீகு பின் நபியி வபில் குர்ஆன் ஃபஇன்ன ஹாதல் கவுலு மின்ஹு. அதாவது நபிகள் நாயகம் ஒன்றை பேசிவிட்டால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நபிகள் நாயகம் சொன்னது தான், அதுதான் நபிகள் நாயகத்தை உண்மைப்படுத்துறது, குர்ஆனை உண்மைப்படுத்துறது. அதை குர்ஆனுக்கு முரணான செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க, பேச மாட்டார்கள். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வலவு ஹாலஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன், நபிகள் நாயகம் குர்ஆனுக்கு மாற்றமாக பேசினால், வ தகவ்வத அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் மீது உண்மை அல்லாஹ்வை சொல்லி இருந்தால், லம் யதஹுல்லாஹ், அல்லாஹ் நபிகள் நாயகத்தை விட்டு வைத்திருக்க மாட்டான். ஹத்தா யஹுதுஹு பில் யமீன் வ யுக்தவு மின்ஹுல் வத்தீன், நபிகள் நாயகத்தை வலது கரத்தால் பிடித்து அவருடைய உயிர் நாடி நிரம்பி அல்லாஹ் என்ன செய்து இருப்பான், தரித்திருப்பான். ரசூலுல்லாஹ் ஒருபோது எதுக்கு மாற்றமா பேச மாட்டாங்க, குர்ஆனுக்கு மாற்றமா பேச மாட்டாங்க, அல்லாஹ் சொல்லாத பேச மாட்டாங்க. காலல்லாஹு தஆலா பில் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், வலவ் தகவ்வத அலைனா பாதல் அகாவில் ல அஹதுனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதஅனா மின்ஹுல் வத்தீன். முஹம்மது நபி நாம் சொல்லாத கருத்துக்களை அவர் இட்டு கட்டினால் அவரை வலக்கரத்தால் பிடித்து அவருடைய உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவோம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அதை உங்களை எவரும் என்ன செய்து விட முடியாது, தடுத்து விட முடியாது. அப்போ நபிகள் நாயகம் அல்லாஹ் மேலே பொய்யான செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. சொல்லியிருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், உயிரோடு வாழும்போது அவங்க என்ன செஞ்சிருப்பான், அவங்கள அல்லாஹ் தண்டிச்சிருப்பான். வ நபியுல்லாஹி லா யுஹாலிஃபு கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரண்பட மாட்டார்கள். வ முஹாலிஃபுன் கிதாப் அல்லாஹ் லா யகுன் நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரண்படக்கூடியவர் அல்லாஹ்வுடைய நபியாக என்ன செய்ய மாட்டார், இருக்கவும் மாட்டார். நபி குர்ஆனுக்கு மாற்றமாக பேசவும் மாட்டாங்க, குர்ஆனுக்கு மாற்றமாக பேசக்கூடிய யாராவும் இருக்க முடியாது, நபியாகவும் இருக்க முடியாது. வ ஹாதல்லதி ரவௌஹு, இவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஹிலாஃபுல் குர்ஆன், இது குர்ஆனுக்கு முரணானது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்த ஆண் விபச்சாரம் செய்த பெண் தான் அல்லாஹ் சொல்றான். விபச்சாரம் பண்ணவங்களை லம் என்ஃபி அன்ஹுமா இஸ்மல் ஈமான், அவங்க மூமின்கள் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லலை, விபச்சாரம் செய்த ஆண் அல்லாஹ் சொல்றான், விபச்சாரம் செஞ்ச பெண் அல்லாஹ் சொல்றான். அவங்கள அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லலை, காஃபின்னு அல்லாஹ் என்ன செய்யல, பயன்படுத்துற. வல்லதானி எழுத்தியானிகா மின்குமா, உங்களில் அந்த விபச்சாரம் செய்த 2 பேர் அல்லாஹ் சொல்றான். உங்களில்ங்கிறான், உங்கள்னா யாரு, உங்க முஸ்லிம்களாகிய உங்களில் 2 பேர் விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சட்டம் சொல்றான். அப்போ அந்த 2 பேர் முஸ்லிம்களில் உள்ளவராக தான் அல்லாஹ் யாரை சொல்றான், ஒரு முஸ்லீம் விபச்சாரம் பண்ணிட்டான்னா அவனை காஃபின்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை படிச்சு பாருங்க, உங்களில் 2 பேர் விபச்சாரம் பண்ணிட்டா அவங்க தண்டிங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ உங்களில் 2 பேர் விபச்சாரம் பண்ணிட்டானா அந்த உங்கள்ங்கிறது யாரு, யாரு, முஸ்லிம் மூமின்கள். அப்போ இந்த மின்கும்ங்கிற வார்த்தையை காட்டுது, விபச்சாரம்ங்கிற பாவத்தை செஞ்சவன் யாராக முடியாது, காஃபிராக முடியாது. அந்த ஹதீஸ் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு என்ன செய்யுது, எதிராக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ ஃபகவுலுஹு மின்கும், மின்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை, உங்களில் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, லம் யஅனி பிஹி மினல் யஹூதி வ நஸாரா, இதை கொண்டு யூத கிறிஸ்தவர்கள் நாடப்படவில்லை. அல்லாஹ் யாரை நாடல, மின்கும், உங்களில் விபச்சாரம் செய்த இருவன் அல்லாஹ் சொல்லனா இல்லையா. இந்த மின்கும்ங்கிற வார்த்தை அல்லாஹ் யூதர்களையோ கிறிஸ்தவ நாடவில்லை. வலாக்கின் அனாபிஹி அல் முஸ்லிமீன், அல்லாஹ் அந்த வார்த்தை கொண்டு யாரை நாடுகிறான், முஸ்லிம்களை நாடுகிறான். ஃபரத்துன் அலா குல்லி ரஜுலின் யுஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹிலாஃபில் குர்ஆன், குர்ஆனுக்கு எதிராக நபிகள் நாயகம் சொன்னதாக அறிவிக்கக்கூடியவர்களுக்கு நான் மறுப்பளிப்பது லைஸ ரத்தன் அலன் நபி, அது நபிக்கு சொல்லக்கூடிய மறுப்பு கிடையாது. இந்த சலஃப் அப்படி தான் நம்மள தான் பேசுகிறான், இவங்க நபிக்கு எதிராக பேசுகிறாங்கிறாங்க. நீ எப்போ நபிக்கு எதிராக பேச எப்போ சொல்லலாம், நபிகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்று அவங்க சொன்ன நம்ம மறுக்கிறோம் வச்சுக்கிடுங்க, இப்போ நபிக்கு எதிராக பேசன்னு சொல்லலாம். இங்கே மேட்ரு என்ன, நபிகள் நாயகம் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லும்போது அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய மறுப்பு யாருக்கு கொடுக்கக்கூடிய மறுப்பாகாது, நபிக்கு கொடுக்கக்கூடிய மறுப்பாக என்ன செய்யாது, ஆகாது. வலா தக்தீபன் லஹு, குர்ஆனுக்கு முரணாக அறிவிக்கக்கூடியவர்களை நான் பொய்ப்படுத்துவது அது நபியை பொய்ப்படுத்துவதாக ஆகாது. வலாக்கின் ரத்தன் அலா மயு ஹத்தீஸ் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் பாத்தில் வ துஹ்மா தகலத் அலைஹி ல அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் தான் நபிகள் நாயகம் பொய்யை அறிவிக்கின்றான், சந்தேகமானதை அறிவிக்கின்றான். அவனிடம் சந்தேகம் பூந்து விட்டதை தவிர, அறிவிப்பாளரிடம் சந்தேகம் பூந்து விட்டதை தவிர யாரிடம் சந்தேகம் வரவில்லை, ரசூலுல்லாவிடம் பொய் வரவில்லை, நபியான தவறு வரவில்லை அப்படின்னு செய்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா இன்னும் நிறைய சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இமாம்கள் சொன்னார்களா, இமாம்கள் சொல்கிறாங்க, இமாம் என்ன செய்ய, அபூ ஹனீஃபா இமாம் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லித்தான் இருக்கிறார். சரி, இமாம் ஷாஃபி உண்மையிலே அவங்களுடைய ஆய்வுகள்லாம் படிக்கும்போது அதனால தான் இவங்க சலஃபுகள் ஒரு இமாமை தூக்கி பேசிட்டு அவரை கடவுள் நிலை கொண்டு போகிறாங்க, அப்படி கிடையாது. இமாம் ஷாஃபி ஒரு சிறந்த, அவங்கள்ட்ட நிறைய மார்க் அறிவு, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நிறைய மார்க். அவங்களுடைய இஹ்திலாஃபுல் ஹதீஸுங்கிற கிதாப் அதில் நான் காட்டுறேன். அந்த கிதாபை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் சுன்னா ஹதீஸு ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதற்கு அவ்வளவு ஆதாரங்கள் குர்ஆன்லேருந்தே காட்டுறாரு இமாம் ஷாஃபி. அவ்வளவு ஆதாரங்கள் குர்ஆன்லேருந்து ஹதீஸை மறுப்பவன் முஸ்லீமாக இருக்க முடியாது, சுன்னாவை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு ஆதாரங்களை காட்டிவிட்டு
சுன்னாவாக எதை முடிவு செய்ய வேண்டும் என்று வரும்போது அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பாருங்க. நம்மளும் அந்த நிலைப்பாடு தான். ஹதீஸ் கூடாங்கன்னா அவன் காஃபிர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவ்வளவு ஆதாரங்கள் குர்ஆன்ல என்ன செய்தி இருக்குது. நான் எந்த விஷயத்தை சொல்றேனோ அதற்கு இமாம் ஷாஃபி சொல்லக்கூடிய அனைத்துமே குர்ஆனுடைய ஆதாரங்கள், ஹதீஸுடைய ஆதாரங்கள். அந்த இமாம் ஷாஃபி அவர் சொல்றாரு, இவ்வளவுதான் சொல்லிட்டு அவர் குர்ஆனுக்கு முரண்பட்டா என்ன சட்டம். அப்போ அவர் சொல்றாரு, இஹ்திலாஃபுல் ஹதீஸ் 8வது வால்யூம் 661 பக்கத்தில் சொல்றாரு, வமா வாஃபக லாஹர கிதாபில்லாஹி மினல் ஹதீஸ், ஹதீஸ்களிலிருந்து குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்துக்கு ஒத்து போகக்கூடியவை தான் அவுலா ஐ யஸ்புத, உறுதியான ஹதீஸாக இருப்பதற்கு ஏற்றமானது. இமாம் ஷாஃபி முத்தஸிலாவா? இமாம் ஷாஃபி ஹாரிஜியாவா? முத்தஸிலா குர்ஆனுக்கு முரண் சொல்லி மறுத்துறாங்க, இமாம் ஷாஃபி மறுத்திருக்காரு. நான் மறுத்த பட்டியலை பின்னாடி காட்டுறேன். இமாம் ஷாஃபி குர்ஆனுக்கு ஒத்திருக்கக்கூடிய ஹதீஸ் தான் உறுதியான ஹதீஸுங்கிறாரு. சரி, அடுத்து அவர் சொல்றாரு ரிசாலா லி ஷாஃபி, ஷாஃபி இமாமுக்குரிய ரிசாலாங்கிற கிதாப் 1வது வால்யூம் 398 பக்கத்தில், வலா யுஸ்ததல்லு அலா அக்ஸரி சிதுக்கில் ஹதீஸ் வ கிதிபிஹி இல்லா பி சிதுக்கில் முஹ்பிரி வ கிதிபிஹி. அதிகமான ஹதீஸ்கள் உண்மையா பொய்யான்னு முடிவு செய்யறதுக்கு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவன் உண்மையானா பொய்யானா பார்க்கணும். அதானே, அதிகமான ஹதீஸ்களை உண்மையா பொய்யான்னு நிரூபிக்கிறதுக்கு யாரை பார்க்கணும்? அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் உண்மையாளர்களா பொய்யர்களான்னு பார்க்கணும். எல்லாரும் உண்மையாளர்களாக இருந்துட்டா அந்த ஹதீஸ் என்னது? சஹி. அல்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த ஹதீஸ் என்னது? லைஃப். அப்படி சொல்றாரு, இல்லா ஃபில் ஹாஸில் கலீலி மினல் ஹதீஸ், ஹதீஸ்களில் குறிப்பாக சில ஹதீஸ்கள் இருக்குது. வதாலிக யுஸ்ததல்லு அல சிதுகி வல் கிதிபி ஃபீஹி பி யுஹத்திஸல் முஹத்திஸு மாலா யஜூஸ யகூன மிஸ்லஹு. சில ஹதீஸ்களை அறிவிப்பாளரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அது உண்மை பொய்ன்னு நம்ம பார்த்துடலாம். இமாம் ஷாஃபி சொல்றாரு, அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவன் ஹதீஸ் எப்படி இருக்க வேண்டுமோ அதுக்கு மாற்றமாக அறிவிப்பான். உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ்வுக்கு பேன் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக இது ஹதீஸ் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கவில்லை. உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ்வுக்கு பேன் பார்த்தாங்கன்னா இது ஹதீஸ் எப்படி இருக்க வேணுமோ அப்படி என்ன செய்யல இருக்குது. ஹதீஸ் எப்படி இருக்கணுமோ அதுக்கு மாற்றமாக என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க. அவு மாயு ஹாலிஃபுஹு மாஹுவ அஸ்பத்து, அது அதை விட உறுதியானதற்கு முரணாக அறிவிப்பான். குர்ஆன் அதை விட உறுதியானது, அதே மாதிரி அதை விட உறுதியான ஹதீஸ் அதுக்கு மாற்றமான செய்வான் அறிவிப்பான். அக்ஸரு தலாலாத்தின் பி சிதுகி மின்ஹு, அதை விட மிக அதிக உண்மைக்குரிய செய்திக்கு எதிராக என்ன செய்வான், அறிவிப்பான். இப்படி அறிவிச்சா அது நீ அறிவிப்பாளரை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த செய்தியை பாரு, ஹதீஸ் எப்படி இருக்க வேணுமோ அப்படி இல்லை என்றால் என்ன கிடையாது, ஹதீஸ் கிடையாது. அதை விட உறுதியான செய்திக்கு மாற்றமாக அறிவிச்சா அது என்ன கிடையாது, ஹதீஸ் கிடையாது. அதே போன்று அதை விட மிக அதிக உண்மையை அறிவிக்கக்கூடிய செய்திக்கு மாற்றமாக இருந்தால் அது என்ன கிடையாது, ஹதீஸ் கிடையாது. இப்போ ரசூலை 4 உம்ரா செஞ்சாங்க, அந்த 4 உம்ராவில் ஒன்று கூட எங்கே கிடையாது, ரஜப் மாதத்தில் கிடையாது. இப்னு உமர் சொல்வார், புகாரிலே வருது, பின்னாடி காட்டுறேன், ரஜப் மாதத்தில் ரசூல்லா என்ன செஞ்சாங்க, ஒரு உம்ரா செஞ்சாங்கன்னு அறிவிப்பார். இப்போ அதை விட உண்மையான செய்திக்கு மாற்றமாக யாருடைய செய்தி இருக்குது, இப்னு உமருடைய செய்தி இருக்குது. இப்போ இதை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது பின்னாடி காட்டுறேன். அடுத்து அது உம்முல் ஷாஃபி, ஷாஃபி இமாமுடைய உம்மு அப்படிங்கிற கிதாபில் 7201 அவர் சொல்றாரு, இமாம் ஷாஃபி சொல்றாரு, ஒரு ஹதீஸுடைய அனைத்து அறிவிப்பாளர்களும் இதா ஹத்தஸ ஸிகத்து அனி ஸிகத்தி ஹத்தா யன்தஹில ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் வரைக்கும் ஒரு நம்பகமானவர்கிட்ட கேட்கிறாரு, அவர் நம்பகமானவர்கிட்ட கேட்கிறாரு, அவர் நம்பகமானவர்கிட்ட கேட்கிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிட்டுனா அந்த ஹதீஸ் என்னது, சஹி ஃபஹு சாபித்துன் ரசூலுல்லாஹ், இது ரசூலுல்லாஹ்ட்ட வரக்கூடிய உறுதியான செய்தி. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வலா நத்ருக்கு ரசூலுல்லாஹ் ஹதீஸன் அபதன் இல்லா ஹதீஸன் உஜித அன் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்ட்ட வரக்கூடிய எந்த ஹதீஸை நாங்கள் ஒருபோதும் மறுக்கவே மாட்டோம். இல்லா ஹதீஸுன் யுஹாலிஃபுஹு, எது முரணாக இருக்கிறதோ அந்த ஹதீஸை என்ன செஞ்சிருவோம், மறுத்துருவோம். வதா இஹ்தலஃபத்தில் அஹாதீஸ் அன்ஹு, நபிகள் நாயகத்தில் வரக்கூடிய ஹதீஸ் முரண்பாடாக இருந்தால் அந்த முரண்பாடு 2 விதமாக இருக்கும். ஒன்று, ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் ஒரு சட்டம் சொல்லியிருப்பாங்க, பின்னாடி சட்டத்தை மாற்றியிருப்பாங்க. நெருப்பில் சமைச்ச பொருளை சாப்பிட்டா ஒழு முறின்னு ஆரம்பத்தை சொன்னாங்க, பின்னாடி நெருப்பில் சமைச்சதை சாப்பிட்டு ஒழு முறியாமல் இருந்திருக்காங்க. ரெண்டையும் பார்த்தா முரண்பாடாக தெரியும். அப்போ அது மாற்றப்பட்டது. 2வது சொன்ன சட்டம், இப்படி வழங்கிட்டால் என்ன கிடையாது, முரண்பாடு நீங்கிடும். இப்போ நாசிர் மன்சூக் தெரியுது, 2ம் முரண்பட்டு என்ன செய்யுது, நிற்கிது. அப்படி முரண்பட்டு நின்றால் நாம் எதை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னோம்னா, அந்த 2 ரிவாயத்தில் எது நபிகள் நாயகம் சொன்னதாக மிக உறுதியாக இருக்கிறதோ அந்த அறிவிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அறிவிப்பை என்ன செஞ்சிடணும், மறுத்துடணுங்கிறார். அப்போ எது உறுதியானதுங்கிறது இமாம் ஷாஃபி சொல்லிட்டாரு, குர்ஆனுக்கு ஒத்து வரக்கூடியது மிக உறுதியானதுன்னு இமாம் ஷாஃபி சொல்லியிருக்கிறார். அதே போன்று இப்போ இமாம் ஷாஃபி இஹ்திலாஃபுல் ஹதீஸில்
8வது வால்யூம் 623 பக்கத்தில் சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபிட்ட கேட்குறாங்க, ஆயிஷா மறுத்தாங்க, ஒருவர் தொழுது கொண்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு கழுதையோ ஒரு நாயோ ஒரு பெண்ணோ போச்சுன்னா தொழுகை முறிஞ்சிடும் அப்படிங்கிற ஹதீஸை இமாம் ஷாஃபி எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, லா யஜூசு இதா ருவிய ஹதீசுன் வாஹிதுன் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யக்தவு ஸலாத்த அல் மரஅத்து வல் கல்புல் ஹிமார், கழுதை நாய் பெண் இவைகள் தொழுகையை முறிக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டால் அது நிச்சயமாக கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, வகான முஹாலிஃபன் லி ஹாதில் அஹாதீஸ், அது ஏனைய பல ஹதீஸ்களுக்கு முரணாக இருக்கிறது. ஃபகுல்லு வாஹிதி மின்ஹா அஸ்பத்து மின்ஹு, அந்த ஹதீஸ்கள்லாம் இதை விட என்னது ரொம்ப உறுதியானது. ஓ மாஹா லாஹிலுல் குரானிய யுத்ரக இன்கான சாபித்தன், இந்த ஹதீஸ் சரியாக இருக்கும் என்று சொன்னால் குரானுடைய வெளிப்படையான கருத்தை விட்டுவிட வேண்டும். குரானுக்கு முரணா அமையுது. என்ன குரானுக்கு முரணா அமையுது? இல்லா ஐயக்கூன மன்சூகன், இது மன்சூகன்னு வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. இது மன்சூகங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. மன்சூகனா மாற்றப்பட்ட சட்டம், மாற்றப்பட்ட சட்டங்கிறது ஆதாரம் கிடையாது. அப்போ இது குரானுக்கு முரணா இருக்குது. அப்போ ஷாஃபிட்ட கேட்குறாங்க, அதாவது இந்த குரானுக்கு முரணா இருக்குன்னு சொல்கிறீங்களே, என்ன குரானுக்கு முரணா இருக்குது? அப்போ அவர் சொல்கிறாரு, அவருடைய ஃபைன் கீழே ஃபமா எதுல்லு அலேஹி கிதாபுல்லாஹி மின் ஹாதா, இந்த கருத்தின் மீது குரானுக்கு முரண் என்ற கருத்தின் மீது அறிவிக்கக்கூடியது எது? அப்போ அவர் சொல்கிறாரு, கலாவுல்லா, அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ் தஸிரு வாஸ்ரத்து விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய சுமை இன்னொரு செய்ய முடியாது, சுமக்க முடியாது. நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், ஒரு பொம்பளை குறுக்க போயிட்டா, குறுக்க போது யார் செஞ்ச தப்பு? அந்த பெண் செஞ்ச தப்பு. அதுக்கான ஏன் தொழுகையே முறியணும்? இமாம் ஷாஃபி கேட்குறாரு, அவங்க செஞ்ச தப்புக்கு ஏன் தொழுகையே முறியணும்? அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்லுது? ஒருவருடைய சுமையை இன்னொரு செய்ய முடியாது, சுமக்க முடியாது. வல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே தெரிஞ்சவன். இன்னஹு லா யுப்துலு அமலு ரஜுலின் அமல கைரிஹி, இன்னொருவனுடைய ஒரு செயல் இன்னொருவனுடைய செயலை என்ன செஞ்சிடாது, பாத்திலாக்கி விடாது. வ யகூன சஅயு குல்லி நஃப்ஸி சஅயு குல்லின் நஃப்ஸி வலைஹா, ஒவ்வொருவன் செய்யக்கூடிய செயலும் ஒன்று அவனுக்கு சாதகமாக இருக்கும், அவனுக்கு எதிராக இருக்கும். நான் நன்மை செஞ்சால் எனக்கு சாதகம், நான் தீமை செஞ்சால் எனக்கு எதிர். ஃபலம்மா கான ஹாக்கதா லம் யஜூஸ் ஐயக்கூன முரூர் ரஜுலின் யக்தோ சலாத்த கைரிஹி, ஒரு மனிதன் குறுக்கே செல்வதனால் இன்னொருடைய தொழுகை பாதிக்கப்படும் என்பது என்ன செய்யாது, சொல்ல முடியாது. குறுக்க போகக்கூடாது, தடுக்கணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் குறுக்க போயிட்டால் தொழுகை முறிஞ்சிருமான்னு கேட்டால் என்ன செய்யாது, முடியாது. இது குரானுக்கு மாற்றணும் இமாம் ஷாஃபி சொல்கிறாரு. இந்த ஹதீஸ் எங்கே இருக்குது? முஸ்லீமில் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸை ஷாஃபி இமாம் சொல்லுங்க. ஷாஃபி இமாம் யாரு? ஹதீஸ் மறுப்பாளர் அப்படின்னு சொல்லுங்க. இறந்தவர் அழுவதனால் மையத் வேதனை செய்யப்படுதுன்னு ஆயிஷா அறிவிச்சாங்களா இல்லையா? இந்த இறந்தவர் அழுவதனால் மையத் வேதனை செய்யப்படுதுங்கிற ஹதீஸ் எங்கே தான் பாருங்க. புகாரில் 1290, முஸ்லீமில் 1690, 1540, 1691, 1541. இப்னு உமர், இறந்தவர் குடும்பம் அழுவதனால் யாருக்கு வேதனை செய்ய, இறந்தவருக்கு வேதனை செய்யும். இதே கருத்தை முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நீங்கள் புகாரில் 1291 செய்தியாக பார்க்கலாம். இதே கருத்து ஹதீஸை இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. இது புகாரில் 1292, 1304, முஸ்லீமில் 1683, 1687, 1688, 1689, 1695. அனஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் 1692. இவ்வளோ சஹாபாக அறிவிக்கக்கூடிய கருத்து என்ன? இறந்தவர் குடும்பம் அழுவதனால் யாருக்கு வேதனை செய்யப்படுது? இறந்தவருக்கு வேதனை செய்யப்படுது. இப்போ இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாரு? இந்த ஹதீஸையெல்லாம் தன்னுடைய நூலில் கொண்டு வர்றார். இஹ்திலாஃபுல் ஹதீஸ் 8வது வால்யூம் 648 பக்கத்தில் இந்த ஹதீஸையெல்லாம் கொண்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, கால ஷாஃபி, ஷாஃபி இமாம் சொல்கிறார், ஒமா ரவத் ஆயிஷத்தன் ரசூலுல்லா, ஆயிஷா ரசூலுல்லாஹ்ட்ட எதை அறிவிக்கிறாங்களோ அஷ்பஹு ஐயக்கூன மஹ்ஃபூதன் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் நபிகள் நாயகத்திடமிருந்து வரக்கூடிய சரியான செய்தி. இத்தனை சஹாபாக அறிவிக்கிறாங்க, அது எல்லாத்தையும் இமாம் ஷாஃபி அவர் நினைச்சாரு எல்லாமே தப்பு, யார்கிட்டருந்து வர்ற மட்டும் தான் கரெக்டு. ஆயிஷா சொன்னாங்களா இல்லையா, இவர்களோ இங்கு அழுது கொண்டு இருக்கிறார்கள், அவரோ அங்கே என்ன செய்யப்படுகிறார், வேதனை செய்ய, இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஷாஃபி இமாம் மஹ்ஃபூதன் அன்ஹு, இந்த ஆயிஷா அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு தான் சரியான அறிவிப்பு. எதன் அடிப்படையில்? பி தலாலத்தில் கிதாப், குரான் ஆதாரம் அடிப்படையிலும், ஒ சுன்னா ஹதீஸ் ஆதாரம் அடிப்படையிலும். என்ன ஃபைன் கீழே ஃபைன தலாலத்துல் கிதாப், குரானுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, கீழ ஃபி கௌலி அஸ்ஸ வஜல் வலா தஸிரு வாஸ்ரத விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய சுமை இன்னொரு சுமக்க முடியாது. அண்ணாமலை 164. வான் லைசனில் இன்சானி இல்லாமா சா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் உழைச்சதுன்னா அவனுக்கு. இப்போ நான் பாவம் செஞ்சால் அது எனக்கு, நான் நன்மை செஞ்சால் எனக்கு. ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? குடும்பத்துக்காரங்க அழுதா தண்டனை யாருக்கு? இறந்தவருக்கு. ஆயிஷா ஒரு வசனம் சொன்னாங்க, இமாம் ஷாஃபி எத்தனை வசனம் சொல்கிறாங்க? நஜ்மில் 39 வசனம். அடுத்து சூரத்து ஜில்சாலில் வருது, ஃபமைய அமல் மிஸ்கால தரது ஹைரையரா, ஒரு அணு அளவு நன்மை செய்தால் அது அவன் தான், நான் அணு அளவு நன்மை செஞ்சால் அது எனக்கு.
ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணளவு தீமை செய்தால் அது அவனுக்கு, நான் அணளவு தீமை செஞ்சா அது எனக்கு. அதே மாதிரி நீ துஜிசா குல்லு நஃப்ஸின் பிமா தஸா, தாகாவில் வந்து 15ஆம் வசனம், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்ததுக்கு தான் கூலி கொடுக்கப்படும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இவ்வளவு வசனங்களுடைய அடிப்படையும் எதுக்கு மாற்றமா இருக்குது? இறந்தவருடைய குடும்பம் அழுவதனால் இறந்தவர் வேதனை செய்யப்படும். அவ்வளவு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இவ்வளவு சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை இமாம் ஷாஃபி எப்படி பார்க்கவில்லை? இத்தனை நபி தொழு அறிவித்து விட்டார்களே, இத்தனையுமே நபி சொன்னதாக சொல்லிவிட்டாருன்னு பார்க்கல. அவர் பார்க்குற குரானுக்கு மாற்றமா இருக்குது. நான் இதை தான் ஏற்றுக்கொள்வேன், குரானுக்கு ஒத்து வரக்கூடிய அறிவிப்பை தான் ஏற்றுக்கொள்வேன். மற்றது ஃபுல்லாக மறுக்கிறார்ல, இதுக்கு பதில் சொல்றாங்க. இந்த கேள்வி இன்றைக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி கிடையாது. இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? இமாம் ஷாஃபி குரான் வசனங்களையும் காட்டினார், ஹதீஸ்களையும் காட்டினார். இது பதிலான்னு கேட்குறேன். உங்களுடைய வாதம் என்ன? நாங்கள் மறுக்கிற எத்தனை ஹதீஸ், குரான் ஆயத்தையும் காட்டும், ஹதீஸையும் காட்டத்தான் செய்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இமாம் ஷாஃபி அறிவிப்பாளத்துறை சரியாக வரக்கூடிய இத்தனை செய்திகளை மறுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப நீங்க உண்மையில எங்களை விட யாருக்கு சொல்லணும்? இமாம் ஷாஃபியை நீ சொல்லு, ஃபத்வா கொடு. அவர் ஹதீஸ் மறுப்பாளர், நீ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்வாயா மாட்டா என்பது மேட்ரு கிடையாது. உங்களுடைய கேள்வி என்ன? இமாம்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்குறீல்ல, இன்னும் நிறைய இருக்குது. இமாம் ஷாஃபியம்னு சொல்லி தான் முடிச்சுக்கிறோம். இவ்வளவு செய்தியை இமாம் ஷாஃபி மறுத்திருக்கிறார் பாருங்க. அடுத்து பாருங்க, போர்க்கள தொழுகை. நீங்க புகாரி எடுத்து படிச்சு பாருங்க, நிதானமா படிச்சு பாருங்க, விளங்கும். போர்க்களத்தில் எப்படி தொழுகணும்னு சொல்லி ரசூல்லா தொழுது காட்டியதாக சாலிஹ் இப்னு ஹவ்வாத் அவங்களுடைய அறிவிப்பு. புகாரி 4130வது அறிவிப்பு. அதே போன்று சாலிஹ் இப்னு ஹவ்வாத் எப்படி அறிவிக்கிறாரோ அதே மாதிரியே இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. அது புகாரில் 942. இதுக்கு மாற்றமா இப்னு உமர் அறிவிக்கிறார். அது வந்து புகாரில் 4535. இப்போ இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாரு? இந்த 3 ஹதீஸையும் போட்டு அவர் சொல்றாரு, அதாவது இந்த சலாத்துல் ஹவுஃப் விஷயத்தில் சாலிஹ் இப்னு ஹவ்வாத் அறிவிக்கக்கூடிய செய்தியை நான் என்ன செஞ்சுக்கிடுவேன், ஏற்றுக்கொள்வேன். என்ன காரணம்னா அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ் தான் குரான் சாலிஹ் இப்னு ஹவ்வாத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் போர்க்கள தொழுகை பற்றி, அதற்கு ஒப்பாக இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், இந்த ரெண்டுக்கும் மாற்றமா இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி. இந்த 3ல வந்து சாலிஹ் இப்னு ஹவ்வாத் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு அது குரானுக்கு ஒத்து இருக்குது. அதே போன்று இப்னு உமர் இன்னொரு அறிவிப்பு அறிவிக்கிறார், அதுவும் என்ன செய்யுது, குரானுக்கு ஒத்து இருக்குது. இப்னு உமருடைய இன்னொரு அறிவிப்பு இருக்கு பாருங்க, அது எதுக்கு மாற்றமா இருக்கு? குரானுக்கு மாற்றமா இருக்கு. குரான்ல வந்து நிசாவுல 4:102 போர்க்கள தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்றான். நீங்க இந்த 3 ஹதீஸையும் படிச்சு பார்த்தீங்கன்னா 2 ஹதீஸ் குரான் ஆயத்துக்கு ஒப்பா விளக்கம் கொடுக்க முடியும். ஷாஃபியுமா அந்த விளக்கம் சொல்றாரு, அந்த படிச்சு காட்ட டைம் ஆயிடும். இன்னொரு ஹதீஸ் இருக்கு பாருங்க, நான் சொன்ன நம்பரு என்ன ஹதீஸ், 4535. இது குரானுக்கு ஒப்பு என்ன செய்ய முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது. அப்பனா இந்த 2 செய்தி ஏற்றுக்கிடுவேன், எதை ஏற்றுக்க மாட்டேன்? அந்த இப்னு உமருடைய 4535வது செய்தி என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, இமாம் புகாரி வந்து சஹீஹுல் புகாரி 2667வது செய்தி. அதாவது சஹீஹ் முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருதுங்க. என்ன ஹதீஸ்னா, இந்த இமாம் புகாரியோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். அடுத்து தேவைப்பட்ட நம்ம மற்ற இமாம்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்கிறோம், அபு ஹனீஃபா இமாம் சொல்லியிருக்கிறோம், ஷாஃபி இமாம் சொல்லியிருக்கிறோம், இப்போ புகாரி இமாம் வந்து இதை விளக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஹதீஸை பார்க்கணும். சஹீஹ் முஸ்லீமில் வந்து 3526வது செய்திங்க, 3526வது செய்தி. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள், கலாபி யமீனின் வ ஷாஹிதின், ஒரு சத்தியம் ஒரு சாட்சியை கொண்டு தீர்ப்பளித்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு அந்த செல்ஃபோன் இது வந்து என் கையில் இருக்குது, ஒருவர் வந்து சொல்றாரு என்னுடைய செல்ஃபோனுங்கிறார், என் கையில் அந்த செல்ஃபோன் இருக்குது. ஒருவர் வந்து என்ன சொல்றாரு, என்னுடைய செல்ஃபோன் சொல்றாரு. இப்போ யார் தனக்குரியதுன்னு வாதிக்கிறாரோ அவர் மார்க் அடிப்படையில் ஆதாரம் காட்டணும். இப்போ செல்ஃபோன் என் கையில் இருக்குது, என் கையில் இருந்தால் அது எனக்குள்ளது தான், நான் ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. என் கையில் இருந்தாலும் யாருக்குள்ளது தான், எனக்குள்ளது தான். ஒருவர் வந்து என்ன செய்யறார், என் செல்ஃபோனுங்கிறார். இப்போ நீதிபதிட்ட, இஸ்லாமிய நீதிபதிட்ட வழக்கு போனால் யார் வந்து தனக்குரியதுன்னு வாதிக்கிறார் அவர் பேர் வாதி. பொருள் யார் கையில் இருக்குதோ அவர் யார், பிரதிவாதி. இப்போ வாதி என்ன செய்யணும், ஆதாரம் காட்டணும். ஆதாரம் காட்டிட்டா அந்த பொருள் யாருக்குரியது தான், வாதிக்குரியது. அவர் ஆதாரம் காட்ட முடியும்னு வச்சுக்கிடுங்க, பொருளை கையில் வச்சிருக்கானா இல்லையா பிரதிவாதி, அவன் எனக்கு சத்தியம் பண்ணணும். அவன் ஆதாரம் காட்ட வேண்டிய எல்லாமே சத்தியமா இது ஏங்குள்ளது தான் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவனுக்குள்ளது பொய் சத்தியமாக கூட இருக்கலாம். இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா, ஒரு பொருள் அது எனக்குள்ளதுங்கிறதுக்கு 2 ஆதாரம் வேணும். ஒரு ஆதாரம் இருக்குது, 2 ஆதாரம் வேணும். ஒரு ஆதாரம் இருக்குது, இன்னொரு ஆதாரம் இல்லை. ஒரு ஆள் வந்து ஒரு வழக்கு வந்துருச்சு,
ஒரு பொருள் வந்து யாருக்குரியன்னு சொல்லி, அப்போ தனக்குரியன்னு சொல்கிறாரா இல்லையா? அவர்கிட்ட ஒரு ஆதாரம் என்ன செய்யுது இருக்குது. எத்தனை ஆதாரம் காட்டணும் மார்க் அடிப்படையில்? 2 ஆதாரம். இப்போ ரசூல் என்ன பண்ணாங்களாம், அவங்களோட ஒரு ஆதாரம் இருக்குல்ல, நீ ஒரு சத்தியம் பண்ணிரு, நீ என்ன செஞ்சிரு, ஒரு சத்தியம் பண்ணிரு, இந்த பொருளை உனக்கு என்ன செஞ்சுக்க, நீ கொண்டு போ அப்படின்னு ரசூல் என்ன செஞ்சாங்க, தீர்ப்பு சொன்னாங்கன்னு யார் அறிவிக்கிறா? இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 3526வது செய்தி. இப்போ புகாரில் 2667 ஒரு கேள்வி கேட்கப்படுது. புகாரி இமாம்கிட்ட இல்லை, இப்னு ஷுப்ருமா அவங்க வந்து, அதாவது ஒரே ஒருவனின் சாட்சியம் மற்றும் வாதியின் சத்தியம் குறித்து அபூ ஸினாத் அவர்கள் என்னிடம் கருத்து கேட்டார்கள். இப்னு ஷுப்ருமாங்கிறார் சொல்கிறார். அப்போ இப்னு ஷுப்ருமா சொல்கிறாரு, அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஆயத் சொல்லி காட்டுறார், வஸ்தஷீது ஷஹீதன் மின் ரிஜாலிக்கும், உங்கள் ஆண்களிலிருந்து 2 சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆம்பளை 2 ஆம்பளை இல்லாட்டா ஃபைல்லம் யகுனா ரஜுலைனி, 2 ஆண்கள் இல்லாவிட்டால் ஃபரஜுலும் வம்ராத்தானி, ஒரு ஆண் 2 பெண் சாட்சியாக என்ன செஞ்சுக்கணும், இருக்கணும். அன் தலில்ல இஹதா மிம்மன் தருளவுன மின ஷுஹதா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியாக இருக்கணும். அன் தலில்ல இஹதாஹுமா ஃபதுதைக்கிற இஹதாஹுமா உஹ்ரா, ஒரு ஆணுடைய இடத்துல 2 பொம்பளை. ஏன் 2 பெண்ணுன்னு சொன்னோம்னா, ஒரு பெண்ணு மறந்துட்டா இன்னொரு பெண்ணு என்ன செய்வா, ஞாபகம் மூட்டுவான்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாரு. இந்த ஆயத்தை எதுக்கு ஓதி இப்னு ஷுப்ருமா எதுக்கு ஓதி காட்டுறாருன்னா, ஒரு சாட்சி ஒரு சத்தியத்தை வச்சு ஒரு ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, சொந்தமாக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு 2 ஆணை வைக்கணும். 2 ஆண் இல்லாட்டா ஒரு ஆணும் ஒரு சத்தியம் நல்லா சொல்லிட்டு போகலாமா இல்லையா? சாட்சியை யாரை வைக்கணும், 2 ஆண் வைக்கணும். 2 ஆண் இல்லாட்டா ஒரு ஆண் ஒரு சத்தியம் நல்லா சொல்லலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு ஆண் 2 பொம்பளை. 2 பொம்பளை தெரியுமா, ஒருத்தி மறந்துட்டா இன்னொருத்தி என்ன செய்வா, ஞாபகப்படுத்துவானா. இது எவ்வளோ முக்கியமான மேட்ரு, நீங்கள் விளங்கிக்கிடுங்க. சில நேரங்களில் இமாம்கள் இந்த உசூலை தப்பாகவும் என்ன செஞ்சுருக்காங்க, குர்ஆனுக்கு முரணா உள்ள உசூலை என்ன செஞ்சுருக்காங்க, தப்பாகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே மேட்ரு உசூல் இருக்குதா இல்லையாங்கிறது தான். அந்த வசனத்தில் சொல்லப்படுவது நாம் ஏற்படுத்தக்கூடிய சாட்சிகள். அந்த ஹதீஸில் சொல்லப்படுவது என்னது, ஒரு ஆளுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ஆதாரம் இருக்குது, இன்னொரு ஆதாரத்தில் ரசூல் என்ன செய்கிறாங்க, சத்தியம் பண்ண சொல்கிறாங்க. 2மே 2 நிலைகள், முரண்பாடுலாம் என்ன செய்யாது, கிடையாது. இப்போ இங்கே மேட்ரு என்ன, இமாம் புகாரி சொல்கிறாரு, குல்து நான் சொல்கிறேன், இதா யுக்தஃபா பி ஷஹாதத்தி ஷாஹிதின், ஒரு சாட்சியும் யமீனுல் முத்தழி வாதியுடைய ஒரு சத்தியத்தை கொண்டு போதுமாக்கப்படும் என்றால், ஃபமா தஹ்தாஜு அன் துதக்கிர இஹதாஹுமல் உஹ்ரா, அதாவது அல்லாஹ் வந்து ஒருத்தி மற்றொருத்திக்கு நினைவூட்ட தேவையில்லையே, மற்றொருத்தி நினைவூட்டுவதால் என்ன பயன் என்று புகாரியாகி நான் கேட்கிறேன். அவர் கேட்கிறார், ஃபமா தஹ்தாஜு அன் துதக்கிர இஹதாஹுமல் உஹ்ரா மாகான யஸ்னோ பி திக்ரி ஹாதில் உஹ்ரா, அல்லாஹ் எதுக்கு அல்லாஹ் வந்து ஒருத்தி மறந்துட்டா இன்னொருத்தி நினைவூட்டட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லானா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்லல, என்ன ஃபாய்தா? அப்போ அந்த ஹதீஸ் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தான் இமாம் புகாரி சொல்கிறார். முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குன்னு யாருக்கு தெரியும், இமாம் புகாரிக்கு தெரியும். அந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறாரு, அந்த ஹதீஸ் வந்து இந்த குர்ஆன் ஆயத்துக்கு அல்லாஹ் இப்படி சொல்லும்போது அப்படி இப்படி அல்லாஹ் சொல்ல வேஸ்ட்டா, எது இப்படி அல்லாஹ் எதுக்கு சொல்லணும், அல்லாஹ் சொல்லி என்ன ஃபாய்தான்னு என்ன செய்கிறாரு கேட்குறாரு. எதுக்கு இமாம் புகாரி இப்படி கேட்குறாரு, அந்த ஹதீஸுடைய கருத்து எதுக்கு மாற்றணும் அவர் நினைக்கிறாரு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண் என்று என்ன செய்கிறார் இமாம் புகாரி நினைக்கிறார். சரியான அறிவிப்பாளர் தொடர், இந்த அறிவிப்பாளர் தொடரில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை வந்து இமாம் புகாரிக்கு தெரியும் என்பதற்கும் ஆதாரம் இருக்குது. இந்த ஹதீஸை குறித்து இமாம் புகாரிட்ட இமாம் திருமிதி கேட்குறாரு. முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தியை குறித்து இமாம் புகாரிட்ட இமாம் திருமிதி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இமாம் புகாரி இலதுல் கபீர் திருமிதிக்குரிய இலதுல் கபீருங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் புகாரிட்ட திருமிதி இமாம் கேட்குறாரு இந்த ஹதீஸை பற்றி. அப்போ அவர் சொல்கிறார், அம்ரு இப்னு தீனார் லம் யஸ்மு இந்தி மின் இப்னி அப்பாஸ் ஹாதல் ஹதீஸ், எங்கிட்ட அம்ரு இப்னு தீனாருங்கிறவர் இப்னு அப்பாஸ் வந்து கேட்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறார். அப்படின்னா இமாம் முஅல்லிம் அல் யமானி சொல்கிறாரு, இமாம் புகாரி எப்போ இப்படி சொல்லுவார்னா, முஅல்லிம் அல் யமானிங்கிற அறிஞர் சொல்கிறாரு, இமாம் புகாரி எப்போ இப்படி சொல்லுவார்னு சொன்னோம்னா, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது இமாம் புகாரி ஒரு ஹதீஸுடைய கருத்து குர்ஆனுக்கு முரணாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்க, எது குறையே கிடையாது அந்த குறையை சொல்லி தப்பிச்சு ஓடிடுவாராம். இமாம் புகாரியை பற்றி முஅல்லிம் அல் யமானி சொல்கிறாரு. இமாம் புகாரி பயன்படுத்துகிற வாசகம் பாருங்க, நான் நினைக்கிறேன் எங்கிட்ட இந்த அம்ரு இப்னு தீனார் வந்து இப்னு அப்பாஸ்ட்ட கேட்டிருக்க மாட்டார், இப்படியே இமாம் புகாரி சொல்ல இந்த கருத்தையே முஅல்லிம் அல் யமானி அன்வாருல் காஷிஃபாங்கிற கிதாபில் கொண்டு வந்து சொல்கிறார். இமாம் புகாரி ஒரு ஹதீஸுடைய கருத்து அதில் பிழை இருப்பதாக தெரிந்தால் அவர் என்ன செய்வார்னா, எது குறையாக இல்லையோ அந்த குறையை அறிவிப்பாளர் மேலே சொல்லி அந்த ஹதீஸை என்ன செஞ்சிருவார், பலவீனப்படுத்திடுவார். இந்த 3 இமாம் புகாரியில் 2667 சொல்லக்கூடிய வாசகம், அந்த ஹதீஸுடைய கருத்து குர்ஆனுக்கு முரணுங்கிறாரு. இமாம் புகாரிட்ட இந்த ஹதீஸை குறித்து இமாம் திருமிதி கேட்குறாரு,
அப்போ இமாம் திரும்பி சொல்கிறாரு, இந்த அம்ரு இப்னு தீனார் இப்னு அப்பாஸ்ட்ட கேட்டிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேங்கிறாரு. இமாம் அல்லிமல் யமானி சொல்கிறார், புகாரி இமாம் இப்படி தான், ஒரு ஹதீஸுடைய கருத்து வந்து அந்த கருத்து சரியில்லாட்டா அவர் என்ன செய்வார்னா, அறிவிப்பாளரில் எது குறையே இல்லையோ அந்த குறை இருக்கிறதா அவர் சொல்லிட்டு என்ன செஞ்சு, இது குறையே கிடையாது, இந்த அம்ரு இப்னு தீனார் இப்னு அப்பாஸ்லாம் கேட்டேன்னு அறிவிக்கிறாரு அப்படின்னு என்ன செய்கிறாங்க. இமாம் புகாரி கூட குரானுக்கு முரணாக இருந்தால் மறுக்க வேண்டும் என்று செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய நான் காட்டலாம். அடிப்படை என்ன சொன்னோம்னா, இது ஒரு அற்புதமான விதிங்க. குரானுக்கு முரண்பட்டால் அது நபி சொன்னது கிடையாதுங்க. அற்புதமான இவங்க சித்தரிக்கிற மாதிரி உள்ள விதியெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல இமாம்கள் ஏராளமான செய்திகள் நபியான சொன்னது தான், எது சொன்னது எது சொல்லவில்லை என்று முடிவு செய்வதற்கு ஏராளமான நல்லறிஞர்கள். ஒரு ஆள் கூட இவங்க மூத்த இமாம் புகாரியையோ இமாம் ஷாஃபியோ இமாம் இப்னு தைமியாலாம் இவங்கெல்லாம் புகாரி முஸ்லீமில் உள்ள செய்தி நிறைய செய்தியை குரானுக்கு முன்னாடி மறுத்துருக்கிறாங்க. அப்போ நாம் இதில் இறையச்சத்தோடு நம்ம தௌஹீத் ஜமாத் அணுகிறோம். இப்போ நாங்கள் குரானுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா, இதில் வந்து சரியான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க வச்சுக்கிடுங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதில் வந்து உறுதியாக நிற்கணுங்க கிடையாது. ஆனால் இந்த விதி, இது குரான் சுன்னாவில் சொல்லப்பட்ட விதி, அதுவே நமக்கு போதும் என்றாலும் எல்லா இமாம்களும் பயன்படுத்திய விதி, இவர்கள் சித்தரிப்பதை போன்று இது வந்து உள்ள செய்தி கிடையாது. இவர்கள் நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சொன்னால் குரான் அல்லாஹ் சொல்கிற மாதிரி அதுதான் இவங்களுக்கு பதில். வலக்குமுல் வயலு லிமா தசிஃபூன், நீங்கள் வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்குத்தான் நாசம். அவ்வளோ பிதத்தை செய்கிறாங்க. இஸ்லாத்துடைய அடிப்படையே மாற்றுறாங்க. நபிகள் நாயகம் எந்த கொள்கையில் சஹாபாக்கள் விட்டுட்டு போனாங்களோ அந்த சஹாபாக்கள் பேரை சொல்லி இஜ்மா ஆதாரம், கியாஸ் ஆதாரம், சஹாபாக்கள் சொந்த கருத்து ஆதாரம், தாபீன்களுடைய கருத்து மார்க்க சட்டம், தாபீன்கள் கருத்து மார்க்க சட்டம், அதற்கு நபிகள் நாயகம் மேலே அவ்வளவு பொய்களை இட்டு கட்டக்கூடிய இந்த கூட்டம் தான் தெளிவான பிதஅத். இதில் தான் அவங்க மாறணும். சலஃபு கொள்கையில் சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் குரானுக்கு முன்னாடி நாம் சொல்கிறோமா இல்லைங்களா, இந்த ஹதீஸு குரானுடைய வசனங்கள் ஆதாரங்களை கொண்டு, ஹதீஸுடைய வசனங்கள் ஆதாரங்களை கொண்டு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு. இந்த கதவை வந்து தௌஹீத் ஜமாத் என்னைக்கு நாங்கள் மூடவே மாட்டோம். நீங்கள் எங்களை விமர்சிப்பதினால் நாளைக்கு சத்தியம்னு தெரிய வருது. இன்றைக்கி நாங்கள் நபிகள் நாயகம் சொல்லலை, நபிகள் நாயகம் தொடர்புபடுத்துகிறோம், செய்தியை சொல்கிறோம். அல்லாஹ் அதற்குரிய தெளிவான விளக்கத்தை தந்தால், சத்தியம் ஆதாரமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை தான் நம்ம செய்ய மாட்டோம், ஒருபோதும் மாற மாட்டோம். அதே நேரத்தில் குரானுக்கு முரணாக தெரிந்தால் நபியோடு தொடர்புபடுத்தவும் மாட்டோம். இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, இது ஹதீஸ் கிடையாது உள்ள உசூல் தான். இதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், இவங்க உண்மையிலேயே நீங்கள் மக்களும் விளங்கிக்கிடுங்க, இது அவ்வளோ பெரிய பாரதூரமான உசூல்லாம் கிடையாது. நிறைய இமாம்கள் சிலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தவறாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயன்படுத்திடுறாங்க. இப்போ சலஃபு கூட்டம் எப்படி குரானில் சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் தவறான கொள்கைக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி சில இந்த உசூலை தப்பாக, இந்த உசூலை மட்டும் கிடையாது, அறிவிப்பாளர் பலவீனமாக தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுல்ல, நல்ல ஆட்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க, பலவீனப்படுத்தி ஹதீஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மறுத்துருக்கிறாங்க. அப்படி நம்ம நிறைய என்ன செய்ய முடியும், காட்ட முடியும். அப்போ அவங்களாம் ஹதீஸ் மறுப்பான்னு சொல்லுவீங்களா? இப்போ இந்த சலஃபு கொள்கை ஒரு ஹதீஸ் சஹீங்கிறாங்க, நாம் லைஃபுங்கிறோம், இதை வச்சு நம்மளுக்கு ஹதீஸ் மறுப்பாளன்னு சொல்லுவாங்களா? அல்லது நாம் சஹீங்கிறோம், அவங்க லைஃபுங்களா? இப்போ நம்ம அதை வச்சு அவங்க ஹதீஸ் மறுப்பாளன்னு சொல்ல முடியுமா? அப்போ இவங்க என்ன சிந்திக்கிறாங்க? அப்போ இந்த எந்த விதமான அறிவும் இல்லாமல் இந்த விஷயத்தில் பேசக்கூடியவர்கள் திருந்த வேண்டும், தங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவங்க வந்து வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளினால் அவர்களுக்கு தான் நாசம் உண்டாகுமே தவிர சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன கிடையாது, ஒருவன் நாசம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி வரை சத்தியத்தை விளங்கி சத்தியத்திலேயே வாழ்ந்து சத்தியத்திலேயே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.